2013 7வது MCQ. பாருங்கள் பிள்ளையால், இதயத்தின் இடைப்பயப்பு அமுக்கம் 1.2 தர 10 பஸ்கல் ஆகவும் இடைக்குருதி பாய்ச்சல் வீதம் 5 தர 10 மீட்டர் கணம் நிமிடத்துக்காகவும் இருப்பின் இதயத்தின் இடைப்பயப்பு வலுவை கேட்டிருக்காங்க. அப்போ அமுக்கம் நம்ம அமுக்கத்துக்கும் பி பாவிக்கிற வலுவுக்கும் பி பாவிக்கிற அப்போ அதில் குழம்பிட வேணாம். அப்போ அமுக்கம் நமக்கு இதுக்கு பிள்ளையால் 1.2 தர 10 பஸ்கால். அடுத்தது பாய்ச்சல் வீதம் Q இதுக்கு பிள்ளையால் 5 தர 10 மீட்டர் கணம் நிமிடத்திற்கு. இப்போ கேட்ட கேள்வி என்னச்சுன்னா பிள்ளையால் வலுவை கேட்டிக்காங்க. இந்த கேள்வி செய்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு வளமையான ஒரு மேட்டும் இலகு முறை முடிக்கு பிள்ளையால் உண்மையாக இந்த கேள்விக்குரிய சமன்பாடு நிறைய பிள்ளைகள் இப்போ உண்மையாக இந்த கேள்வி 2013 வந்த டைமில் எத்தனை பேர் படிச்சுப்பாங்களோ இல்லையோ சரியா, ஆனால் படிக்காத ஆட்களும் இந்த கேள்விக்கு சரியாக எடுத்துப்பாங்க. என்ன காரணம் பண்ணுச்சுன்னா அழகை வச்சுக்கொண்டு இந்த கேள்வி செய்கிறது. இப்போ இந்த கேள்வி நம்ம இலகுவாக பார்த்த மனுஷனா பிள்ளையால் நமக்கு தெரியும் வலுங்கிற ஆரம்பிச்சுனா பிள்ளையால் வலுங்கிறது நான் இப்படி இந்த பாட்டில் எழுதி போகிறேன். வேலையுங்கள் நேரம். அப்போ வேலையுங்கள் நேரம்ங்கிறத நம்ம வேலைங்கிறத எப்படி எழுதலாம் மனுஷனா பிள்ளையால் விசை தர இடப்பெயர்ச்சி. அப்போ F இன்ட்டு எஸ் அது எங்கள் டி என்று எழுதலாம். அப்போ F இன்ட்டு எஸ் எங்கள் டி என்று எழுதலாம். இப்போ இதே F இன்ட்டு எஸ் அல்லது எக்ஸ் ஏதாவது ஒன்று எக்ஸ். இப்போ இதே இதில் நான் பிள்ளையால் இதை அமுக்கத்தை பி என்று போடுறேன். சரியா பிள்ளையால் பி என்று போடுறேன். வலுவாக வைக்கட்டும் கேட்ட கேள்வி. நமக்கு தெரியும் என்ன நினச்சினா பிள்ளையால் அமுக்கம் சமன் விசையுங்கள் பரப்பு. அப்போ அமுக்கம் சமன் நமக்கு தெரியும், விசையுங்கள் பரப்பு சரி நமக்கு தெரியும். இப்போ இந்த கேள்வியில் நமக்கு எஃப் தேவை. எஃப்க்கு பதிலாக பி இன்ட்டு ஏ பாவிக்கலாமா இல்லையா பிள்ளையால்? அப்போ எஃப்க்கு பதிலாக பி இன்ட்டு ஏ பாவிக்கலாம். அப்போ பி இன்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸிங்கிள் டி. இப்போ பிங்கிறது அமுக்கம், ஏங்கிறது குறுக்கட்டு பரப்பளவு, எக்ஸுங்கிறது பெயர்ச்சி அல்லது பாய்ச்சல் அந்த அசைந்த தூரம் இந்த வேலையால் வந்தது. இப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் கனவளவா இல்லையா பிள்ளையால்? ஏ இன்ட்டு எக்ஸ் கனவளவு. அப்போ ஏஎக்ஸிங்கிள் டிக்கு பதிலாக நாம் கியூவை பாவிக்கலாம். ஏஎக்ஸிங்கிள் டிக்கு பதிலாக நாம் கியூவை பாவிக்கலாம். அப்போ இந்த கேள்விக்கு நம்ம டிரெக்டாக என்ன செய்யலாம்னு பிள்ளையால் இது ரெண்டையும் தந்த 2 பேரையும் பெருக்கினோம்னு சொன்னால் நமக்கு இலகுவாக ஆன்சர் வந்துடும். அப்போ தந்த 2 பேரையும் நம்ம பெருக்கினோம்னு சொன்னால் இலகுவாக ஆன்சர் வந்துடும் பிள்ளையால். ஆனால் இதில் பிளவிடக்கூடிய ஒரு இடம் ஒன்று என்னென்னு சொன்னால் இந்த நிமிடத்திற்கு. அப்போ நாம் கொடுக்க வேண்டியது எது நினச்சினா பிள்ளையால் செகண்டுக்குங்கிறதுல கொடுக்கணும். அப்போ செகண்டுக்குங்கிறதுல கொடுக்கணும். அப்போ நான் இதன்படி பியையும் கியூவையும் பெருக்க போகிறேன். அப்போ பிங்கிறது 1.2 தர 14. பிங்கிறது 1.2 தர 14. கியூங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு தான் 5 தர 10 அப்போ ஒரு செகண்டுக்கு அங்கே 60 பெருக்கி விட்றது விளையாடு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 5 தர 10 அப்போ ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் 60 செகண்டுகளோட 60 பிரிக்க விடல 60 பிரிக்கணும். ஏன் நிமிஷத்துக்குங்கிறது கூடைக்குமா செகண்டுக்குங்கிறது கூடைக்குமா இப்படி தான் பார்க்குறோம். இந்த கன்வர்ஷன் பார்க்குறப்பன்னு சொன்னால் பிள்ளையால் ஒன்று பெருக்கிற இந்த வெப்பநிலையை தவிர செல்சியஸ் வரானத்தை தவிர மற்ற ஏனையவை எல்லாம் பெருக்கிறதுக்குள்ளான் பொதுவாக விளையாடி கொண்டிருக்கும் பிள்ளையால். அதுலேயும் பொதுவாக வந்து வார நேரம்ங்கிறது. இப்போ இதில் நிமிஷத்துக்குங்கிறது இவ்வளவு பேர் இருந்துச்சுன்னா செகண்டுக்குங்கிறது அதை விட குறை தான் பெறப்போகுது. அப்போ 60 என்ன செய்ய போகிறோம் அப்படியால் பிரிக்க போகிறோம். அப்போ 5 தர 10 அதன் கீழ் 60. 5 தர 10 கீழ் 60. அப்போ இதை பார்த்த மனுஷனா பிள்ளையால் 14 10 அப்போ ஒரு 10 மிஞ்சும். அப்போ 1.2 12 பெருக்கிறேன். 12 5 60 60 1 வாட். இதான் ஆன்சர். அப்போ இது ஒரு வளமையான ஒரு முறை. இது இவ்வளவும் இப்போ இப்படி வராமல் சாதாரணமாக செய்யக்கூடிய ஆக்களி எப்படி செய்வாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் இந்த அலகில் வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ இதில் மீட்டர் கணம் வந்து தானே பிள்ளையால். இப்போ கியூ வந்து மீட்டர் கணம் செகண்டுக்கு. இப்போ இதில் பஸ்காலுங்கிறது நியூட்டன் per மீட்டர் -2. அப்போ நியூட்டன் per மீட்டர் -2ங்கிறதும் நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இதுதான் பஸ்காலுங்கிறது. இவர் மீட்டர் கணம் செகண்டுக்கு. இப்படி ஒரு ஆள் இருக்கார்,
இன்னொரு ஆள் ஈக்கார் மீட்டர் கணம் செகண்டுக்கு. அப்போ இதில் ஒன்று பெருக்கணும் இல்லாட்டி பிரிக்கணும். கூட்டி கழிக்கிற வேலை பார்க்கலாமா பிள்ளையார்? இல்லை கூட்டி கழிக்கிற வேலையோ வர்க்கமோ செய்யலாமா? ஒன்று பெருக்கிற பிரிக்கிற ரெண்டு வேலை தான் பார்க்கணும். அப்போ நமக்கு தெரியும் பெருக்கினம் வந்துச்சுன்னா செகண்டுக்கு அங்கே 60 பிரிக்கணும். நான் நியமாலைகளை போட்டிக்கேன். பெருக்கொலை நடக்க முடிச்சுன்னா பிள்ளையால் கிழக்கிக்கிற மீட்டர் வர்க்கமும் மேலிக்கிற மீட்டர் கணமும் சேர்ந்து நியூட்டன் மீட்டர் செகண்டுக்கு. அப்போ இலகுவாகவே வலு வந்துடும். நியூட்டன் மீட்டருங்கிறது வேலை, அதன் கீழ் செகண்டுங்கிறது வலு வந்துடும். பிரித்த மனுஷன்னா நமக்கு அது பிறண்டு வரும். அப்போ பிரித்த மனுஷனா நமக்கு இன்னும் கஷ்டமாக போகுது. நியூட்டன் செகண்டுங்கள் மீட்டரின் 5 வரப்போகுது. ஆகவே அது வராது. இப்போ நான் சொன்னது வளவும் ஒரு மெதட். இந்த கேள்விக்கு இலகுவான மெதட். இந்த கேள்வியை எவ்வளத்தை லேசாக்கிக்காங்கன்னு நீங்கள் கரெக்டாக எங்கே பேர் இந்த கேள்வியை எவ்வளத்தை லேசாக்கிக்காங்கன்னு சின்ன பிள்ளையால் இந்த கேள்வியை நான் சொல்லக்கூடிய லொஜிக்கை கட்டாயம் வழங்கி வச்சுக்கணும் பிள்ளையா. இது நிறைய இடத்துல இந்த லொஜிக் வந்து பாவிப்படும். தரப்பாட்டிக்கிற 5 விடையும் பாருங்கள் பிள்ளையார். தரப்பாட்டிக்கிற 5 விடையும் பார்த்திலண்டா 0.5 ஒரு விடை, 1.0 இன்னொரு விடை, 1.5 இன்னொரு விடை, 2 இன்னொரு விடை, 2.5 இன்னொரு விடை. இந்த 5 விடைகளையும் நீங்கள் பார்த்திலன்னு சொன்னால் பிள்ளையால் இந்த 5 விடைகளும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒன்றில் ஒன்று வலுக்களில் சாராமல் இருக்கு. இப்போ 0.5ங்கிற விடையும் 5ங்கிற விடையும் 50ங்கிற விடையும் வந்திருந்தால் நமக்கு 10 வலுக்களில் குழப்பம் வரும். நம்ம எடுத்த விடையில் 10 வலுவில் புலவிட்டோம்னு சொன்னால் அடுத்த விடை வந்து நிற்கும். இப்போ 1ம் 10ம் 100ம் வந்தால் அந்த பிரச்சனை வரும். 1.5 15 150 2 0.2 20 200 அப்படி ஏதாவது 2 விடைகள் வந்து அப்படியால் இல்லை. இதில் இருக்கிற 5 விடைகளுமே 10 வலுக்களில் ஒன்றை ஒன்று சாராதங்கிறதுனால 10 வலுக்கள் ஒருபோதும் நம்மளை குழப்ப போகிறல. 10 வலுக்கள் ஒருபோதும் நம்மளை குழப்ப போகிறல. அப்போ நாம் டிரெக்டாக நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் பிள்ளையால் இந்த கேள்வியை பார்த்த உடனே இது ரெண்டையும் தான் ஒன்றால் பெருக்கி போட்டு 60ஆல் பிரிக்க போகிறோம்ங்க கூட 10 வலுக்களை பற்றி யோசிக்காமல் டிரெக்டாகவே 12 5 60 60 ஒன்றுங்கிற ஆன்சர் எடுத்துடலாம். இப்படியான கேள்விகள் நிறைய இருக்குது பிள்ளையால். 1-2 கேள்வி இல்லை, நிறைய கேள்விகளுக்கு பாஸ் பேப்பரில் நாம் நிறையத்தில் பார்ப்போம். சில கேள்விகள் வலுக்களை மட்டும் வச்சு விளையாடி வரும், சில கேள்விகள் வலுக்கள் இல்லாமல் பெருமானங்களை வச்சு விளையாடி வரும். ஆகவே இந்த கேள்வி நம்மளை வலுக்களில் குழப்பாத கேள்வி. ஆகவே நான் இந்த கேள்விக்கு 60 60 எடுத்து நினச்சேன்னா நான் டக்குன்னு 1 10 100களில் எந்த விட வந்தாலும் அடிச்சுடுவேன். என்னென்னு சொன்னால் 10 வலுக்களில் ஒரு பொருள் தண்டிக்க போகுது. ஆகவே இந்த கேள்விக்கு விட 10ஆக வந்தாலும் கூட நான் டிரெக்ட் 60 60 ஒன்று எடுப்பேன். இல்லை 600 60 அப்படியே அவன் எடுத்துக்கு போவேன். ஆகவே இந்த ஐடியா என்னன்னு பிள்ளையால் தரப்பட்டைக்கிற 5 விடைகள் 10 வலுக்களில் சாராமல் இருக்குமென்னு சொன்னால் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் 10 வலுக்களை விட்டு போட்டு டிரெக்டாக கேள்வி செய்கிறேன். 10 வலுக்களை விட்டு போட்டு டிரெக்டாக கேள்வி செய்யக்கூட நமக்கு வார விடையில் அந்த விடையோட மேட்ச் பண்ணக்கூடிய விடை எடுக்கிறது. இது வந்து அணைக்கிற மெதட் இல்லை, இது எக்ஸாக்டான மெதட். அது புத்திக்கிறார்களுக்கு மட்டும் வழங்கும், இது எல்லாருக்கும் இல்லை. ஃபிசிக்ஸில் எம்சிக்யூ செய்யக்கூட பிள்ளையால் 5 எம்சிக்யூவில் 5 ஆன்சரையும் பாவிச்சு தமிழ் எடுக்க வேண்டிய வரப்போ இல்லாட்டி பல் தேர்வு வினாங்கிறதுல அர்த்தம் இல்லையே. ஆகவே இந்த 5 விடையிலையும் நமக்கு தேவையான விடையை நாம் மேட்ச் பண்ண போகிறோம். ஆகவே இவ்வளோ தான் பிள்ளையால் இந்த கேள்விக்கு விட 1 ஆன்சர். அப்போ விடை இலக்கம் 2. நம்ம விடை இலக்கம் 2வது விடையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். 1 வாட்ஸ் பெர் மீட்டர், 1 வாட்ங்கிறத. ஆகவே இதை வழங்கிடுங்க பிள்ளையால். 2013 அங்கல்வி பாருங்கள் பிள்ளையால். உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு பொருள் கிடையுடன் கோணம் தீட்டாவை ஆக்குகின்ற ஒரு திசையில் வேகம் வியுடன் ஈர்ப்பின் கீழ் எறியப்படுகின்றது. நேரம் டியுடன் பொருளின் வேகத்தின் கிடைக்கூறு விஹெச் கூறினதும் நிலைக்குத்து வெர்டிகல் ஹொரிசோண்டல் கூறினதும் மாறலை பின்வரும் வரைப்புகளை எது காட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெயர்ச்சி வரைப்பு தரப்பட்டிருக்கு பிள்ளையால் இப்படி. அப்போ பெயர்ச்சி வரைப்பு இப்படி தரப்பட்டிருக்கு. டீட்டாவில் எறிகிறாங்க, வேகம் வி. நமக்கு தெரியும் பிள்ளையால் என்னென்னு சொன்னால் பூமிக்கு கிடை ஆறுமுடுகள் இல்லைங்கிறதுனால கிடை வேகம் ஒருபோதும் மாறாது. அப்போ விஹெச் வந்து ஒருபோதும் மாறாது. சில பிள்ளையால் ஒருபோதும் மாறாது. இப்போ அவங்க சந்திக்கிற என்னென்னு சொன்னால் பிள்ளையால் தரப்பாட்டிக்கிறது கூறுற மாறலை தரப்பாட்டிக்கிற படம் வந்து எறிகிறத தந்திக்காங்க. நமக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் பிள்ளையால் பொருள் நிலைக்குத்து வேகத்தை பார்த்தோம்னா
நிலைக்குத்து வேகக்கூற பார்த்தோம்னா விவி வேர்ட்டிக்கலை பார்த்தோம்னு சொன்னால் மேல் நோக்கின வேகம் ஆரம்பத்தில் ப்ளஸ் ஆயிருந்து இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிற திசையில் வேகம் ப்ளஸ். அப்போ போய் 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 உச்சி புள்ளியில் இவரை நிலைக்குத்து வேகம் 0 ஆயிரும். அந்த கட்டத்தில் கனநிலை ஓய்வடைஞ்சு அதுக்கு பிறகு எதிர்த்திசையில் ஆர் முடிவுக்கு வந்து நிலத்தை அடிப்பார். ஆகவே இவர் நிலைக்குத்து வேகக்கூறு இப்படி வரும். இது அதி உச்ச புள்ளி தான் இவர். அதி உச்ச புள்ளி ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி. அப்போ அதி உச்ச புள்ளி வரைக்கும் இவர வேகம் ப்ளஸ் ஆயிருந்து அதுக்கு பிறகு எதிர்த்திசையில் ஆறு முடுகிறது தான் இந்த படம் காட்டுது. ஆகவே இது ரெண்டையும் மெச் பண்ணி நமக்கு வந்துக்கிற கிராஃப் வந்து 5வது கிராஃப். இது நம்ம தியரியாக ஸ்டார்ட்டில் படிக்கிறது பிள்ளையார். ஸ்டார்ட்டில் தியரியாக படிக்கிறது ஒரு இலகுவான ஒரு விஷயம் உண்டு. இது ஏற்கனவே பாஸ் பேப்பரில் நிறைய தரம் கேட்கப்பட்டது. ஆகவே 5வது ஆன்சர் பிள்ளையார். இது நான் இந்த 2 படத்தையும் ஒன்றாக்கி நமக்கு தரப்பட்டிருக்கு. ஆகவே டிஆச்சோட நேரத்தோட வரையப்பட்ட வரைப்பு தான் இது. இதை வழங்கிடுங்க பிள்ளையார். 2013 9ஆம் பிள்ளையார் 9வது MCQ. இதில் பாருங்கள் பிள்ளையார், இரு மெய் வல்லுநர்கள் V1 V2 எனும் மாறா கதிகளுடன் 50 மீட்டரை உடைய வட்டப்பாதையில் ஒரு 10 கிலோமீட்டர் பந்தய ஓட்டத்தில் ஓடுகின்றனர். ஒரு மெய்வல்லுனர் கதி V1உடன் 10 சுற்றுகளை பூர்த்தி செய்யும் போது மத்திய மெய்வல்லுனர் 9 சுற்றுகளை பூர்த்தி செய்வதாக அவதானிக்கப்படுகிறது. கேட்ட கேள்வி V1 நீங்கள் V2 கேட்டிக்காங்க. V1ம் V2ம் 2 கதிகள். சரியா பிள்ளையார்? V1ம் V2ம் 2 கதிகள். இப்போ 50 மீட்டர் நீளமான ஆரையுடைய ஒரு சுற்றில் 50 மீட்டரில் அவங்களோட டார்கெட் வந்து 10 கிலோமீட்டர். ஆகவே நம்ம இந்த 10 கிலோமீட்டரை பாவிக்க மாட்டோம். ஒரு ஆள் 9 சுற்று ஓடிக்கார், ஒரு ஆள் 10 சுற்று ஓடிக்கார். இது நமக்கு நேரம்தான் ஒரே நேரத்தில் வேறு வேறு தூரங்களை கடந்திருக்காங்க. ஆகவே இந்த பாதையிற நீளத்தை நான் இந்த கேள்வி சும்மா வெறு லேசாக இந்த கேள்வி செய்யலாம். என்ன காரணம்னு சொன்னால் நமக்கு S7 UT தான் பிள்ளையார். S7 UTயில் நமக்கு T சமனாக இருந்தால் யூர விகிதம் வந்து எஸ்ர விகிதத்துக்கு சமன். அப்போ யூர விகிதம் வந்து எஸ்ர விகிதத்துக்கு சமன் சொன்னால் இதில் எஸ் வந்து இந்த பாதையில நீளம் எல்லாக இருந்தால் ஒரு ஆள் 9L ஓடிப்பார், ஒரு ஆள் 10L ஓடிப்பார். அப்போ V1ங்கிறது 10L ஓடிப்பார், V2ங்கிறது 9L ஓடிப்பார்ண்டா ஆன்சர் வந்து 10×9. மூணாவது ஆன்சர். இந்த கேள்வி வெரி சிம்பிளாக செய்யலாம். சும்மா பார்த்து முடிய இதில் பையெல்லாம் பெற அது என்ன காரணம் சொன்னால் பையெல்லாம் பெற அது என்ன காரணம்னா அந்த பை வந்து 2 பேருக்கு மட்டுப்பட போகுது. பிள்ளையார் மிஸ்டேக்காக நீங்கள் ஆன்சர் எடுத்தாலும் 1 5க்கு தான் அடிக்கணும். தவறுதல் அடித்தா கூட ஏன்னு சொன்னால் பை வந்து 2 பேருக்கு நியாயமாக விட்டுப்படமே பிள்ளையார். ஓகே, இப்போ நான் இந்த கேள்வியை உங்களுக்காக ஏற்கனவே மெத்தட் 1ல் செஞ்சுட்டேன். 10×9 டிரெக்டாக தட்டலாம். என்ன காரணம்னா 2 பேருக்கும் T சமனாக இருந்தால் வேகத்திற விகிதம் கதிர விகிதம் வந்து நேரடியாக தூரத்திற விகிதத்துக்கு சமனாக வரப்போகுது. அல்லது உங்களுக்கு நான் எழுதி காட்டப்படணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளையால் இப்போ இதில் இன்னும் நிறைய முறைகள் இருக்குது. இப்போ இதில் என்ன நிறைய முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பாதையிற நீளம் ஒரு ஆளுக்கு L1 இன்னொரு ஆளுக்கு L2. லாங் மேட்டில் போனால் கட்டாயம் போல விடுவோம். சரியா பிள்ளையார்? லாங் மேட்டில் போனால் கட்டாயம் போல விடுவோம். இதில் L1 L2 போடலாம், அல்லது இந்த பாதையின் நீளத்தை L என்று போடலாம். மொத்தமாக இந்த பாதையிற நீளத்தை L என்று சொல்லி போடலாம். ஆகவே நான் இவ்விடத்தில் நேரடியாக பிரித்த மாதிரி V1 V2 சொல்லி நேரடியாக பிரித்த மாதிரி V1 V2 சமன் V1 ஆரண்டு சொன்ன பிள்ளையால் 10 தரம் ஓடின ஆள் L1 நீளத்தை L என்று போடுறேன். ஒரு பாதையிற நீளம் L, ஒரு ஆள் 10ல் போய்க்கார். அப்போ நான் ST என்று போடுறேன். S1T அதன் கீழ் S2T. உங்களுக்கு இது நல்லா வழங்க நீங்கள் அப்படி தானே பழையினு. அப்போ V1ல் போனவர் S1T. உங்களுக்கு ஏண்டா என்னைக்கு இதை லாங் மேட் கேட்குறாக்கள் தானே, இது ஷார்ட் மேட் எழுதிட்டோமே, ஈஸி மேட். மூலாவதா ஏகி S1 சமன் V1T. S1 சமன் V1T. இந்த SR பிள்ளையால் ரெண்டு கேட்டு போடுறது. நான் இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் 10 தரம் ஓடிருக்கார் 2πr நீளத்தை
வேண்டா டூ அந்த 50 பிரதிடணும் எழுதித்தானே வெட்டணும் இல்லை அதானே கட்டாயம் நமக்கு இந்த லாங் மேட்டில் செய்கிறாக்களுக்கு. அப்போ S1R சொன்னால் பிள்ளையால் 10 ரவுண்டு ஓடிருக்கார். ஒரு ரவுண்ட் நீளம் என்னன்னு சொன்னால் 2πr கேள்வி சந்திக்கிறா போல. அது சமன் V1 தர அவர் ஓடின நேரம் T. இது மோலான் சமன்பாடு. பிக்கு எழுத போகிறேன். இதே போல் நாளும் கோவிச்சிருவே இல்லைங்க. பிக்கு S2 சமன் V2 × T. அப்போ S எவ்வளோ தூரம் எத்தனை ரவுண்ட் ஓடிக்கிற பிள்ளையால் 9 ரவுண்ட் தர 2π தர 50. அது சமன் V2 தர T. ரெண்டாம் சமன்பாடு. இப்போ நான் என்ன செய்யணும் சொன்னால் மூலாஞ்சு சமன்பாட்டை ரெண்டாம் சமன்பாட்டில் பிரித்து உங்களுக்கு காட்டணும். காட்டினேன்னு சொன்னால் இவ்வளத்தை வச்சும் வெட்ட மாட்டேன். 10 போட்டு 2π போட்டு 50 போட்டு அதன் கீழ் 9 போட்டு 2π போட்டு 50 போட்டு அது சமன் V1 தர T போட்டு இவ்வளத்தை V2 தர T போடணும். போட்டால் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க சொன்னால் வடிவா இன்ட்ரெஸ்ட்டாக வெட்டுவேன். இந்த 2π வெட்டுவேல், இந்த 2π வெட்டுவேல், இந்த 50 இப்படி வெட்டுவேல், இந்த 50 இப்படி வெட்டுவேல், இந்த டீயை இப்படி வெட்டுவேல், இந்த டீயை இப்படி வெட்டுவேல். வெட்டி நேரிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் V1 × V2 சமன் 10 கொண்டு பேர். இப்படி எழுதினா என்ன நல்ல சார் செல்லுவேல். சரியா? நல்ல சார் செல்லுவேல். அந்த நல்ல பேர் நல்ல பட்டம் எனக்கு தேவையில்லை. இப்படி செய்யாதாங்க, இப்படி செய்யாதான். சரியா? இப்படி செய்யாதான். என்ன ஆன்சர்? அப்போ 10 × 9 ஆன்சர் என்னன்னு நான் பார்த்தேன் எழுதுனா பிள்ளை முதலாவது ஆன்சர். சரியா? இப்படி செஞ்சிடாதவங்கோ. என்ன இப்படி செஞ்சதில்லைன்னு சொன்னால் நீங்கள் 25 MCக்கு தாண்ட மாட்டீங்க. அது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். 25 MCக்கு தாண்ட மாட்டேல பிள்ளையால். என்னென்னு சொன்னால் இந்த 50 எல்லாம் சும்மா நம்மளை மடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண தந்திக்காங்க. பார்த்த உடனே விளங்கும். ஒரு பாதிர நீளம் L 10 ரவுண்ட் ஓடினாலும் 10 L, 9 ரவுண்ட் ஓடினா 9 L, 10 L 9 L பிரியும். எல்லை போடுங்க, அது குத்தம் இல்லை. மனசில் பார்க்கணும் எல்லாத்தையும் செய்யாமல் நமக்கு விளங்கும் எவ்வளவு தேவைங்கிறது. அப்போ இப்படி செஞ்சு காட்டு. இது இப்போ இதுக்கெல்லாம் மார்க்ஸ் பிள்ளையார் இல்லை, இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை. அப்போ 6க்கு காட்ட இவ்வளவு எழுதணும். வணிதா பிள்ளையார். அப்போ MCQங்கிறது இப்படி பார்த்து செய்கிறது. சரியா பிள்ளையார்? நம்ம அந்த ஐடியா எப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். அப்போ நமக்கு தெளிவாக படித்தா தான் எந்த கேள்விக்கும் ஆன்சர் எழுதலாம். அப்போ விஷயத்தை கிளியராக விளங்கிடுங்க பிள்ளையார். இப்படி எங்கக்குள்ள ஆன்சர் வந்துடும். அதுக்கு தான் பயிற்சி செய்ய போகிறோம். இந்த கேள்விக்கு நமக்கு 10 × 9 ஆன்சர் பிள்ளையால் மூணாவது ஆன்சர். 2013 10ஆம் கேள்வி பிள்ளையால். ஒரு பொறியின் ஏக்கமாபி எனும் இரு சில்லுகள் ஒரு பொது அச்சை பற்றி முறையே ω1 ω2 எனும் கோணக்கதிகளுடன் ஒரே திசையில் சுழல்கின்றன. ஒரு ஏயை பார்க்க சுழற்சி அச்சை பற்றி ஏயின் சடத்துவ திருப்பம் I1 பியின் சடத்துவ திருப்பம் I2 ஆகும். ஒரு குறித்த கணத்தில் இரு சில்லுகளும் இறுக்கமாக அழுத்தப்படும் வரைக்கும் ஒன்றை ஒன்று நோக்கி தள்ளப்படும். அதேவேளை தொகுதி நழுவாமல் ஒரு பொது கோணக்கதி ஒமேகாவுடன் சுழல்கிறது. ஒரு பியை பார்க்க ஒமேகாவின் பெருமானத்தை காட்டாம். இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பிள்ளையால், இதில் ஒரு பொது அச்சை பற்றி, ஒரு பொதுவான அச்சை பற்றி 2 சில்லுகள் ஒரு ஆளில் சடத்துவ திருப்பம் I1, ஒரு ஆளில் சடத்துவ திருப்பம் I2, ஒரு ஆள் ω1 சுழல்றார், ஒரு ஆள் ω2 சுழல்றார். ω2 சுழல்றார். இதில் என்ன நடக்க போகுதுன்னா பிள்ளையால் 2 பேரும் ஒரே திசையில் சுழல்றாங்க. அப்போ ஒரே திசையில் சுழலாங்க. இப்போ என்னறாங்கண்டா 2 பேரையும் ஒன்றோடொன்று அழுத்துறாங்க. அப்போ 2 பேரையும் ஒன்றோடொன்று இறுக்கமாக அழுத்துறங்கிறது சொல்ல ஒன்று பாதிக்கப்படுது. இறுக்கமாக அழுத்துறது சொல்ல நினைச்சா பிள்ளையால் இவங்க 2 பேரும் ஒன்றில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகுறாங்க. இந்த படத்தில் காட்டிக்கிறாப்பில் ஒரு ஆள் ஃபிக்ஸ் ஆகி பொதுவான கோணக்கதியில் இயங்க போகிறாங்க. 2 பேரும் ஒன்றிலேருந்து ஒன்று நழுவல்ல. அது 2 வகையில் அப்படி ஒட்டலாம் பிள்ளையால். ஒன்று லொக் போல ஒன்றை போட்டு இதை கொண்டு லொக் பண்ணி 2 பேரையும் இயங்க செய்யலாம். அல்லது 2 பேரையும் அப்புறம் ஒன்றில் ஒன்று நல்லா அப்பின உடனே 2 பேரும் ஒரு ஆள்லேருந்து ஒரு ஆள் இறுகாமல் இருப்பாங்க. அப்போ நீங்கள் இப்போ அந்த ஒரு உராய் ஒன்று இருக்குதானே சார், உராய் முறுக்கம் ஒன்று இருக்குதான், கட்டாயம் உராய் முறுக்கம் உண்டு. இவரில் இந்த திசையில் இருந்து அவரில் மற்ற திசையில் இருக்கும். 2 பேரும் தொகுதிக்கு கேன்சல் ஆகிடும்.
புரிஞ்சா பிள்ளையார்? ரெண்டு பேரும் தொகுதிக்கு கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ தொகுதிக்கு எடுக்கக்குள்ள பொதுவான சமப்படுத்தப்படாத புறமுறுக்கம் இல்லை. அதன் அர்த்தம் சமப்படுத்தக்கூடிய புறமுறுக்கமிக்கு. ஆகவே நாங்கள் கோண உந்தக்காப்பு தத்துவத்தை பாவிக்கலாம். அப்போ கோண உந்தக்காப்பு தத்துவம் நமக்கு டிரெக்டாக தெரியும். I1 ω1 சக I2 ω2 சமன் I1 + I2 × ω. அப்போ நமக்கு இந்த கேள்விக்கு டிரெக்டாக மனசாலே நமக்கு ஆன்சரை வந்து 4வது ஆன்சர் எடுக்கலாம் பிள்ளையால் நமக்கு பார்த்த உடனேயே. ஆனால் அப்படி எடுக்க முடியாத ஆட்களை நான் அழுகி காட்டுறேன். ஆரம்ப நாம் MCQ தானே, அப்போ இதை கட்டாயம் எழுதணும். ஆரம்ப மொத்த கோண அதில் கேண உந்தம் அழுகணும் முறைப்படி. உந்தம் சமன் இறுதி மொத்த கோண உந்தம். அப்போ ஆரம்ப மொத்த கோண உந்தம் என்ன பிள்ளையால் I1 + I1 ω1. அப்போ கோண உந்தம் வந்து நேர்கோட்டு உந்தம் வந்து M1 V1ங்கிறப்போல கோண உந்தம் வந்து I1 ω1 ப்ளஸ் தொகுதிக்கு எடுக்க போகலாம். தொகுதிக்கு எடுக்கக்குள்ள இவரையும் கூட்டணும். இவை ரெண்டு பேரும் ஒரே திசைங்கிறதால கூட்டுப்படும் I2 ω2. இப்போ இவை ரெண்டு பேரும் பொதுவான ஆட்சியில் இருக்கிறதால மொத்த சடத்துவ திருப்பத்தை கூட்டலாம். I1 + I2 × பொதுவான கோணவகம் தெரியும், அதான் கேள்வி. ஆகவே ω சமன் I1 ω1 + I2 ω2 அதன் கீழ் ப்ளஸ் I2 பிரிச்சுடுறேன். அப்போ நமக்கு ஆன்சர் ஒரு மனுஷன் பிள்ளையால் 4வது ஆன்சர். இதில் ஒரு ஆள் ω2 எதிர் திசையில் இயங்குவார்னு சொன்னால் இவடத்தை கழிப்படும். இவடத்தை ஆரம்பத்திலே கழிப்படும். ஆனால் இதில் இந்த மாற்றம் வராது. ஏன்னு சொன்னால் சடத்துவ திருப்பம் யாதாயின மாற்றி பற்றி ஒன்றில் ஒன்று சேர கூட்டுப்பட்டுக்கே போகும், பிரிய கழிப்பட்டுக்கு போகும். சரியா பிள்ளையால்? ஆகவே இது ரெண்டையும் நான் கூட்டி எடுத்து இங்கே போட்டிக்கேன். இதில் ω2 எதிர் திசையில் இயங்கினா மேலுக்கு மட்டும் மைனஸ் வரும். இப்போ நமக்கு வர ஒமேகா திசை என்னன்னு சொன்னா பிள்ளையால் இவைய ரெண்டு பேர் அதே திசையில் வருவார். சரி பிள்ளையால், இதான் ஜெயிக்கிற விஷயம். இந்த கேள்வி வந்து நான் சிவப்பால் அழிக்கிறேன் என்னென்னு சொன்னால் பெண் தேவையில்லைங்கிறதுக்காக. சரி பிள்ளையால், அப்போ நமக்கு இங்கே நாம் டிரெக்டாக மனசாலேயே இந்த ஆன்சரை எடுத்துடலாம். ஆனால் ஒரு ப்ரொசஸுக்காண்டி நான் உங்களுக்கு இவ்வளோத்தையும் மொழி விளங்கப்படுத்திக்கேன். ஆகவே விடையானது 4வது. 2013 11வது கேள்வி பாருங்கள் பிள்ளையால். கிடையாக ஒரு மாறா ஆர்முடுகள் ஏயுடன் இயங்குகின்ற ஒரு வண்டியின் கிடைத்தட்டு மீது வைக்கப்பட்டுள்ள திணிவு சிமோலமையுடைய ஒரு குற்றி வண்டி தொடர்பாக ஓய்வில் உள்ளது. தட்டுக்கும் திணிவுக்கும் இடையில் உள்ள நிலையல் உராய்வு குணகம் μ ஆகும். திணிவு மீது தாக்கும் உராய்வு விசையை கட்டிக்காங்க. ஒரு சிம்பிளான கேள்வி. சரி பிள்ளையால், இதில் நமக்கு வழங்கணும் ஒரு விஷயம் என்ன பிள்ளையால், நிலையல் உராய்வு இயக்கவியல் உராய்வுங்கிறது சம்பந்தமான தெளிவான அறிவு நமக்கு தேவைப்படும். நிலையல் உராய்வு நாம் எல்லாரும் படிச்சுக்கணும். நிலையல் உராய்வு இயக்கவியல் உராய்வு என்று கேட்டால் நின்றா நிலையில் இயங்கினா இயக்கவியலும் பேர். சரியா பிள்ளையால்? அப்போ பகலையில் போகிற பசுமாடு விளங்காட்டி ராவையில் போகிற எருமாடு விளங்காது. அப்படி ஒரு செட்டப் ஒன்று மினிக்கு. சரியா? இதில் இப்போ இந்த கேள்வி நிலையில் இயக்கவியல்னா சில இயக்கவியலும் பேர். ஏன்னு கேட்டால் வண்டி இயங்குதும் பேர். சரியா? அப்படி இல்லை பிள்ளையால். நிலையிலா இயக்கவியலான எப்படி பார்க்கணும்னு சொன்னால் சார்பு இயக்கத்தை வச்சு வரையறுக்கப்படும். சார்பு இயக்கம் உராய்வுக்கான சார்பு இயக்கம். அதாவது இப்படி வரும் பிள்ளையால். இப்படி இப்போ இதில் நான் பூமியில் நடக்கிறத பார்ப்போமே. இப்போ நான் பூமியில் நடக்கிறது அல்லது ஒரு பெல்ட்டில் இயங்குறது ஏதாவது ஒன்றை பார்த்தோம்னா இந்த பெட்டி ஒன்றை நான் ஒரு கரடான மேற்பரப்பில் வச்சு இழுத்த நினைச்சேன்னா பிள்ளையால் இந்த மேசை ஓய்வில் இருக்கி இந்த பெட்டி இந்த மேசையின் மீது ஓய்வில் இருக்கி. ஆகவே இந்த மேசைக்கும் இந்த பெட்டிக்கும் இடையில் ஒரு சார்பு இயக்கம் இல்லை. இந்த மேசைக்கும் இந்த பெட்டிக்கும் இடையில் ஒரு சார்பு இயக்கம் ஒன்று இல்லை, நடக்கலை, உண்மையிலே நடக்கலை. ஆகவே நாம் என்ன செய்ய போகிறோம்னு பிள்ளையால், இது வந்து இந்தியாவில் உராய்வு விசை தாக்க போகுது, இது வந்து நிலையில் உராய்வுன்னு சொல்லுவோம். ஆகவே நான் இந்த விசையை அதிகரிக்க நான் ஒரு பொதுவான ஒரு படம் குறிக்கேன், மற்ற விசைகளை குறிக்கல. இந்த விசை அதிகரிக்க இந்த உராய்வு விசை அதிகரிக்கும். அப்போ நமக்கு தெரியும் இப்படி போய் இப்படி குறைவாருன்னு தெரியும். சரியா பிள்ளையார்? இதில் நான் இந்த எல்லை நிலையை மீறி இழுக்கக்கொள்ள வர இழுபாட்டு வருவார் இந்த பொட்டி. அப்போ இந்த பொட்டி கடகடான இழுபாட்டு வரக்கொள்ள அந்த டைமில் தாக்குறது இயக்கவியல் உராய்வு. இந்த மேசைக்கும் பெட்டிக்கும் இடையில் இருக்கிற உராய்வு விசை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பிள்ளையால், இதே மேசையையும் இதே பெட்டியையும் நான் என்ன செய்கிறேன்னு பிள்ளையால் கொண்டு போய் ஒரு இயங்குகிற ட்ரக்குக்கு மேலே வச்சு, இப்போ ட்ரக் வந்து ஒரு மாறா ஆர்முடுகள் ஏயில் இயங்குது. ட்ரக் வந்து ஒரு மாறா ஆர்முடுகள் ஏயில் இயங்குது. சரியா பிள்ளையால்? இப்போ இந்த மேசைக்கு மேலே
ட்ரக்குக்கு மேலே மேசை இருக்கு, மேசைக்கு மேலே பெட்டி ஓய்வில் இருக்கு. இப்போ என்ன கேட்ப மனுஷனா பிள்ளையால், இவரில் இந்த தொகுதி மொத்த தொகுதியும் ஆறுமுடுகளோட இயங்குதுன்னு சொன்னால் இந்த ட்ரெக்கால் ட்ரோல்லி நான் ட்ரெக்காகவே எடுக்கேன். இந்த ட்ரெக், இந்த மேசைக்கு மேலே இருக்கிற பெட்டி எல்லாருமே தனித்தனியாக ஆறுமுடுகளோட தனித்தனியாக ஒரே வேகங்களில் இயங்குறாங்க. ஒரே ஆறுமுடுகள், ஒரே வேகம், எல்லாம் சமன், விசைகள் வர சரி அப்படியா? அப்போ ஏன்னா திணிவுக்கு ஏற்றாப்பில் விசை பிரியும். F=ma எல்லாருக்கும் ஒரே ஆறுமுடுகள் இருந்தால் திணிவுகள் மாற மாற விசை மாறிக்கொண்டு போகும். அப்போ இந்த ட்ரெக்கில் தாக்குற விசைங்கிறது வேறு, மேசையில் தாக்குற விசைங்கிறது வேறு, பெட்டியில் தாக்குற விசைங்கிறது வேறு. இப்போ இந்த பெட்டி கிடையாக ஏங்கிற ஆறுமுடுகளில் இயங்குறாருன்னு சொன்னால் இந்த பெட்டியின் மீது எம்ஏங்கிற பருமனுடைய விசை ஒன்று தாக்கியிருக்கணும். அப்போ இந்த பெட்டி மீது கிடையாக எஃப்ங்கிற ஒரு விசை ஒன்று தாக்கியிருக்கு. அப்படி தாக்கினா மட்டும்தான் எம் திணிவுடைய குற்றி ஏங்கிற ஆறுமுடுகளை இயங்க முடியும். எதன்படி? இந்த திசையில் F=ma படி. ஆகவே இங்கே கிடையாக தாக்கின ஒரே ஒரு விசை யாருன்னு சொன்ன பிள்ளையால் இந்த உராய் விசை மட்டும்தான். இப்போ கேள்வியில் உயர்வும் இல்லை, இழிவும் இல்லை, எதுவும் இல்லை. வெரி சிம்பிளாக சொல்லாங்க என்னென்னு சொன்னால், எம் திணிவுடைய குற்றி ஆறுமுடுகளோட இயங்கினா அங்கே தாக்கின உராய் விசையின் பருமன் எம்ஏ. அப்போ மூலாவது ஆன்சர் எம்ஏ, மூலாவது ஆன்சர். வெரி சிம்பிள். சரி அப்படியா? அப்போ இந்த கேள்வியில் எல்லை நிலைக்கு போய் மியூ பாவிக்கிறல ஏன்னு சொன்னால், இந்த கேள்வியை ஏன் கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படியா, நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னால் உராய்வு என்றாலே F=μr. நீங்கள் F=μr பாவிக்கலாமே. ஆமாங்க. அப்போ F=μr எங்கே பாவிக்கிறோன்னு சொன்னால், இந்த உராய்வில் நான் ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு MCQ செய்யக்குள்ள செல்லிகன் என்னன்னு சொன்னால், இது நிலையியல் கட்டம் 3 இடங்கள் நமக்கு இருக்கு. இதில் இந்த கோட்டில் இந்த கோடு இது அந்த இழுவிசைக்கும் உராவிசைக்கும் இடையில் கீறப்பட்ட கோடு பிள்ளையால் இந்த கோட்டில் நான் 2012ஆம் ஆண்டு MCQவில் செல்லிகன் வட்ட இயக்க கல்வியில் இந்த கோட்டில் நமக்கு இழுவிசை கிடையாக இழுவிசையும் உராய்விசையும் சமன். இந்த புள்ளி நிலையல் உராய்விட உச்ச புள்ளி. இந்த புள்ளியில் எல்லை உராய்விக்கும், இந்த புள்ளியில் நிலையல் உராய்வு குணகத்தை பாவிச்சு F=μr பாவிக்கலாம். இந்த புள்ளியில் மட்டும் உச்சி புள்ளியில் இது இயக்கவியல் F=μk×r பாவிக்கலாம். இயக்கவியல் உராய்வு குணகத்தை பாவிக்கலாம். ஆனால் இந்த கட்டமைக்கு தானே பிள்ளையால், இந்த கட்டத்தில் இந்த புள்ளியை தவிர உச்சி புள்ளியை தவிர வேறெங்கையும் F=μr பாவிக்கலாது. அதுக்கு உதாரணம் எப்படின்னு சொன்னால் பிள்ளையால் உங்களுக்கு சின்ன வழங்கப்படுத்துகிறேன். நான் ஒரு 10 கிலோகிராம் துணியுடைய பெட்டி ஒன்று இந்த மேசையில் வச்சுருக்கேன். நிலையல் உராய்வு குணகம் 0.4 என்று வைப்பமே. நிலையல் உராய்வு குணகம் 0.4. இது ஒரு கரடான மேற்பரப்பு 0.4. அப்போ 10ன்னு சொன்னால் ஆர் 100 நியூட்டன் ஆகிக்க போகுது. அப்போ நிறை 100 நியூட்டன் ஆகிக்க போகுது, ஆர் 100 நியூட்டன் ஆகிக்க போகுது, ஆர் 100 நியூட்டன் ஆகிக்க போகுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பிள்ளையால் 20 நியூட்டன் விசையை கொடுத்து இவரை இழுக்க போகிறேன். இப்போ 20 நியூட்டன் விசையை கொடுத்து இவரை இழுத்தன்னு சொன்னால் இங்கே தாக்குற உராய்வு விசை என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்கண்டா. இந்த தாக்குற உராய்வு விசை என்னன்னு சொல்லி இப்போ டக்குன்னு விளைஞ்ச திருப்பம் அமர்த்தி கேட்குறது. இதில் விளைவில் போகிற தாக்கக்கோடு வேறு. சரி அப்படி அங்கே இதெல்லாமே ஒரு புள்ளியில் சந்திக்கும். இப்போ இதில் செவ்வன் மராக்கம் விளைவில் உராய்வு விசையும் செவ்வன் மராக்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு புள்ளியில் சந்திக்கும். அதுக்கு நாம் வேறு தகைப்பு வரைபடம் கீறுவோம். சரி அப்படியா? விசை வரைபடம், சுயாதீன விசை வரைபடம்னு சொல்ல. சரியா? அப்போ அதில் சுயாதீன உடல் வரைபடம்னு சொல்ல. சரியா? இப்போ இதில் என்ன நடக்க போகணுச்சுன்னா பிள்ளையால் 20 நியூட்டனில் இழுத்தா உராய் விசை என்னன்னு கேட்டால் செல்லாத நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் R100 10 கிலோகிராம் R100 100.4 F=μr பாவிக்கிறேன்னு சொன்னால் 100.4 நமக்கு F=μr μs×r. அப்போ 100.4 சமன் 40 நியூட்டன் சொல்லி நீங்கள் போட்டியில் இருந்துச்சுன்னா இது பச்சை போல் இல்லையா? இப்படி போட ஏன்னு சொன்னால் 20 இழுத்தன்னு சொன்னால் 40 உராய்வு விசை வந்தால் நான் 20 நியூட்டனில் பின்னால் ஓடிடுவேன். அப்படி ஓடுமா? அப்போ நான் 20 இல்லை, அப்படி இல்லை. நிலையல் உராய்வுக்கு ஒரு பழக்க முடியும் என்ன சொன்னால் அப்படியா, எவ்வளோ உச்சக்கட்டத்துக்குள்ளே எவ்வளவு தேவையோ அதை மட்டும் கொடுக்கும். அப்போ இந்த 40க்கு என்ன அர்த்தம் என்ன சொன்னால் அப்படியா, 40 நியூட்டன் வரைக்கும் நான் என்ன விசையில் இழுக்கணும் அந்த விசையை மட்டும் கொடுக்கும்.
40 நியூட்டன் வரைக்கும் நான் என்ன விசையில் இழுக்கணும் அந்த விசையை மட்டும் கொடுக்கும். அப்போ இந்த கட்டத்தில் உராய் விசை என்னென்னு கேட்டேன்னு அது 20 நியூட்டன். இந்த கட்டத்தில் உராய் விசை 20 நியூட்டன். ஏன் 40 ஆகலை. இப்போ நீங்கள் 60 ஆக்கிட்டேன்னு சொன்னால், இப்போ இந்த இழுவிசையை நீங்கள் 60 ஆக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு 40 தாண்டி போய்த்தார் மியூகே என்னென்னு சொல்லி தேவைப்படும். அப்போ மியூகே வந்து 0.3 சொன்னோம்னு சொன்னால் நாம் மியூகே 0.3 சொன்னால் இப்போ 100.3 30 நியூட்டன் உராய் விசை இருக்கும். 60 நியூட்டன் நம்ம 3.5 சொல்லுவோமா, ஆனால் நமக்கு 60 30 கழிச்சா 30 வரும், அதில் குழம்பிடுவேன். இப்போ நீங்கள் 60 கொடுத்து இழுத்தலைன்னு சொன்னால் பிள்ளையால், இப்போ 60 கொடுத்து இழுத்தலைன்னு சொன்னால், இப்போ 60 கொடுத்து இழுத்துட்டா இந்த 60 40 தாண்டிட்டு, இந்த 60 40 இதான் 40 தான் மேக்சிமம். அப்போ 60 40 தாண்டிட்டேங்கிறதால பொருள் இயங்க தோங்கும். இயக்கவியல் உராய் விசை என்னென்னு சொல்லி பார்த்துலன்னு சொன்னால் பிள்ளையால் மியூகே இன்ட்டு ஆர் 0.35 தர 100 35 நியூட்டன். 35 நியூட்டன். அப்போ 35 நியூட்டன் இயக்கவியல் உராய் விசை மாறாமல் இருக்கக்கூட 60 இழுவிசை 35 உராய் விசைன்னு சொன்னால் 60லேருந்து 35 போனால் 25 விளைவில் விசை அழிக்க போகுது. அப்போ 25×10 அதாவது 6 மூடுகள் அழிக்க போகுது. அப்போ 2.5 ms-2 பொருளாங்களா போகும் முடிஞ்சா பிள்ளையார். அப்போ இவ்வளவெல்லாம் இருக்கு. அப்போ நம்ம எடுத்த உடனே μs×r μk×r பாவிக்கிறோம்ல. இப்போ இந்த கேள்வியில் பொருள் கடும் அமைதியாக வாகனத்தில் போய்க்கிருக்கு. அப்போ கடும் அமைதியாக வாகனத்தில் போய்க்கிக்கண்டா பொருளில் இருக்கிற 6 மூடுகள் ஏன்னு சொன்னால் இங்கே உராய்வால் எம்ஏங்கிற விசை வந்து வழங்கப்படுது. முடிஞ்சா பிள்ளையார். அது வெரி சிம்பிள். இப்போ இது சார்பாக இவர் இயங்குறாருங்கக்கூடாது நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ டக்குன்னு இந்த கேள்வியில் கேட்கலாம், சார் இதுக்கு நாம் μmg பாவிக்கலாம் அல்லது அதுக்கு μmg தரலாம். அப்போ μmg அல்லது வேறு செட்டப் ஒன்று பாவிக்கலாம். என்ன கேஸ்ன்னு சொன்னால் அது உச்சி புள்ளியில் மட்டும் நடந்து செட்டப் பாவிக்கலாம். நமக்கு அவர் இதில் μmg தரலையே. அப்போ இந்த கட்டத்தில் மட்டும் தான் பாவிக்கலாம். அவர் μmg தரலை சில பிள்ளைகள். ஆகவே இது ஒரு கடும் ஒரு நுணுக்கமான ஒரு இடம் உண்டு. கடும் நுணுக்கமான இடம் உண்டு, கடும் இலகுவான இடம். புரியுதா பிள்ளையார்? கடும் சிம்பிளான விஷயம். நாம் நிறையத்தை ஊதி படித்ததாலே தெளிவில்லாமல் படித்து எடுத்துன்னா அவங்களுக்கு எது எவ்வளோ எப்படிங்கிறது விளங்க மாட்டான். கடும் சிம்பிளாக கேட்டிப்பாங்க. இப்போ நிறைய பேர் நிறைய கேள்வி செய்யக்கூட இதெல்லாம் அதெல்லாம் தேவையான கேள்வி தான், உண்மைக்கும் தேவையான கேள்விகள் தான். ஒரு வாகனத்தில் ஒரு பொருள் ஒன்று வாகனம் இப்படி இயங்கக்கூட இவர் இந்த பொருள் கீழே உள்ள அமைக்கணும், உச்சகட்ட ஆறுமுடுகள் இழிவு ஆறுமுடுகள் அதெல்லாம் பாவிக்கிற எல்லாம் தேவையான விஷயம். அல்லது இழிவு ஆறுமுடுகள் என்ன இருந்தால் இது கீழே உலாம இருக்கும்ங்கிறதெல்லாம் அவசியமான கேள்வி தான். அந்த உயர்வு இழிவுக்கு பழைய போட்டு வந்து இந்த கேள்வியை அதை போல யோசிச்சலன்னு சொன்னால் அது போல ஒவ்வொரு கேள்வியையும் அதுக்கேற்ற போல விளங்கி எடுக்கணும். அப்போ இந்த கேள்வியை நிதானமாக வாசிக்கிற ஆளுக்கு விளங்கும். எம் திணிவு ஏ ஆறுமுடுகள்னா அங்கே தாக்கின விசை வந்து எம்ஏ, அதை உராய்வை தவிர வேறு யாரும் கொடுத்திக்க மாட்டாங்க. ஆகவே உராய்வு விசையின் பருமன் எம்ஏ கிராஸ். அவ்வளோதான். அப்போ மூலாவது ஆன்சர் பிள்ளையார். இதை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. 2013 26ஆம் கேள்வி பிள்ளையார். பாருங்க, இரு சர்வசம கயிறுகளினால் கிடையாக தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு சீரான கைமரத்தின் மீது நிற்கும் 60 கிலோகிராம் திணிவுடைய மனிதன் ஒருவன் ஒரு சுவரில் தீந்தை பூசுகிறான். கைமரத்தின் திணிவு 20 கிலோகிராம் ஆகும். மனிதன் பாதுகாப்பாக ஏக்கும் பீக்கும் இடையே செல்லத்தக்கதாக ஒவ்வொரு கயிறும் தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவை யாருன்னு சொல்லி கேட்டிக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் ஒரு தீந்தை பூசுகிற ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதில் கவுறு கட்டி இதில் பலகையை போட்டு இதிலையும் கவுத்தை கட்டி இப்படி நிற்காங்க. சரியா பிள்ளையார்? அப்போ இதுக்கு இடையில் 20 கிலோகிராம். அப்போ 20 கிலோகிராம் பலகடை நிறை 20 கிலோகிராம், மனுஷன் நிறை 60 கிலோகிராம். அப்போ மனுஷன் நிறை 60 கிலோகிராம், பலகையிற நிறை 20 கிலோகிராம். இதில் சொல்லப்படுகிற ஆக முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா மூலாவது வசனம் சர்வசம கயிறு. மூலாவது வசனம். ரெண்டாவது வசனம் என்னன்னு சொன்னா பிள்ளையால் ரெண்டாவது வசனம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சீரான பலகை. அப்போ சீரான பலகைன்னு சொன்னால் அவர நிறை வந்து சீரான மரக்கைமரம் சீரான மரக்கைமரம். அப்போ அவரை நிறை வந்து நடுவில் தாக்குவார். சரி அப்படில. அப்போ சர்வசம கயிறுன்னு சொன்னால் ரெண்டுலேயும் டீ தாக்கும் சொல்லி எடுத்துடலாம். நம்மளுக்கு பிசிக்ஸ் தெரியா?
சர்வசம கயிறு சின்னத்தில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் பிள்ளையால் ஒரே 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 கவுத்தில் வெட்டின 2 துண்டு, ஒரே கழுத்தில் ஒரு மாதிரி வெட்டின துண்டு. ஒன்றை கத்தியால் வெட்டி போட்டு ஒன்றை பல்லால் கடித்ததும் இல்லை, ஒன்றை மெழுகுதிரியால் வெட்டி போட்டு மற்றதை கத்தியால் வெட்டினதும் இல்லை. ரெண்டையும் ஒரே அளவாக எடுத்து செய்யப்பட்ட 2 கயிறுகள். ஏன்னு சொன்னால் வெட்டுற முறையிலையும் கத்திர கவுறுற தாங்குகிற நிதிக்கு இந்த கேட்கப்பட்ட கேள்வி நினச்சினா பிள்ளையால் தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவை தாங்க வேண்டிய இந்த வசனம் ஒரு நான் ஃபிசிக்ஸில் சொல்ல போனேன்னா மாணவர்களுக்கு 2013ஆம் ஆண்டு ஒரு பயங்கரமான ஒரு வசனமாக இருந்திருக்கும். தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவை என்று சொல்வதும் தாக்குகின்ற குறைந்தபட்ச இழுவை என்று சொல்வதும் வேறு வசனங்கள். பிள்ளையால் இப்போ இதில் வளமையாக எல்லாரும் என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்போ இதில் அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால் பிள்ளையால் இவ்விடத்தில் நின்றுக்கு அங்கேயும் இந்தையும் பெயிண்ட் அடிச்சு ஈத்துறார், சிவரில் மாறி அடிச்சு ஈத்துறார். அப்போ எந்த கவுத்துக்கு பக்கத்தில் வாராரோ அந்த கவுத்தில் கூட இழுவதாக்கும், எந்த கவுத்துக்கு பக்கத்தில் வாராரோ அந்த கவுத்தில் கூட இழுவதாக்கும். முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் பிள்ளையால் இதில் தாக்குகின்ற குறைந்தபட்ச இழுவை என்று சொன்னால் இந்த கவுத்துக்கு கிட்ட நின்றாடா இந்த கவுத்தில் மேக்சிமம் தாக்கும், இந்த கவுத்தில் மினிமம் தாக்கும். தாங்குகின்ற குறைந்தபட்ச இழுவை என்று சொன்னால் இந்த கவுத்துக்கு பக்கத்தில் நிற்கக்கூட இந்த கவுத்தில் மேக்சிமம் தாக்கும். இவ்விடத்தில் நின்றார் சொன்னால் இந்த கவுத்தில் மேக்சிமம் இருக்கும், இந்த கவுத்தில் மினிமம் இருக்கும். தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவைங்கிற சொல் ஆக முக்கியமான சொல். அதை நான் ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை வச்சு சொல்கிறேன் பாருங்கள் பிள்ளையார். ஒரு குடும்பத்தில் செலவு சாதாரணமாக செல்ல போன மனுஷன் நான் நார்மலாக சொல்லேன் 10,000 ஒரு 20,000 வரைக்கும். இது நீங்கள் சும்மா 10K 20K பார்த்துலண்டா வியூஸா இல்லாட்டி லைக்ஸ் ஆண்டு பேர் இல்லை. இது ஒரு குடும்பத்தில் சம்பளம், ஒரு குடும்பத்தில் செலவு. அப்போ நான் நீளத்தால் எழுதிக்கிறது செலவு. அப்போ ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில் செலவு ஒரு மாதத்துக்கு 10,000 20,000 வரைக்கும் இருக்கு. ஒரு குடும்பத்தில் செலவு 10,000 20,000க்குள்ளே மாறும், அது மாறக்கூடியது. இப்போ இந்த குடும்பத்தில் நிலவுகை சரியாக இருக்கணுமாண்டா, இந்த குடும்பம் இந்த வாழ்க்கையை சீராக கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு இருக்க வேண்டிய வரவுற இழிவு என்னன்னு கேட்டால் பிள்ளையால் உயர்ந்த பட்ச செலவை விட அவையில சம்பளம் கூடையாக இருக்குமென்னு சொன்னால் அவையில சம்பளம் 20,000 விட கூடையாக இருக்க மாட்டா. இஞ்சால பக்கம் சம்பளம் உச்சகட்ட செலவை விட சம்பளம் கூடையாக இருக்குமென்னு சொன்னால் இவங்களுக்கு எந்த கடனோ பிரச்சனையோ வராது. இப்போ சம்பளம் 18,000 எடுக்கிற ஒரு மாதத்தில் 20,000 செலவு இருந்தால் சாத்தியப்படுமா? வாழ்க்கை சாத்தியப்படாது. ஆகவே இந்த குடும்பத்தில் சம்பளத்தில் இழிவு பெருமானம் செலவுற உயர்வு பெருமானத்துக்கு சமனாயிருக்கு. ஒரு சராசரி வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கைக்கு சரியா பிள்ளையார். இதே போல தான் இந்த கவுருற தாங்கு திறனிக்கு தானே பிள்ளையால் ஒரு கவுருற தாங்கு திறன், அந்த தாங்கு திறனுங்கிற அந்த ஸ்ட்ரென்த் வரவு போல, அதில் தாக்குற விசை செலவு போல. செலவுன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு கஷ்டம் போல இருக்கும், வரவுன்னு சொன்னால் சிரிப்பாக இருக்கும். அப்போ வரவுன்னு சொல்லக்கோல நம்ம எல்லாரும் இப்படி சிரிப்போம், செலவுங்க போல இப்படி ஆயிடுவோம் குழந்தை பிள்ளையார். அதே போல் இழுவை தாக்கக்கோல அது ஒரு செலவு போல. இப்போ நாம் ஒரு கவுரில் ஒரு ஆள் ஏறக்கோல நம்ம என்ன செய்ய முடியும்னா லோட் கூட அந்திருமுன்னு சொல்லி யோசிப்போம் ஒரு உஞ்சில்லை. அப்போ நாம் ஆளை ஏற்ற விசை கூட போகுது. அப்போ டக்குன்னு நாம் என்ன செய்யலாம் சொன்னால் ஸ்ட்ரென்த்தை கூட்ட பார்ப்போம். அப்போ ஒத்தப்பட்டில் போட்ட ஹவுத்தை ரெட்டப்பட்டில் போட பார்ப்போம். செலவு கூட வருமானத்தை கூட்டணும்னு சொல்லலாம் மாதிரி புரிஞ்சா அப்படியாது. அப்போ கவுத்துல தாக்குற தாங்கு திறன் என்று சொல்வது அதில் வருமானம் போல, கவுத்துல தாக்குற செலவு என்று சொல்வது தாக்குற விசை செலவு போல. ஆகவே இந்த கேள்வியில் கேட்டது இழிவு தாங்கு திறனை கேட்டிக்காங்க. தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவை,
தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவைன்னு சொன்னால் இதில் தாக்கக்கூடிய உயர்ந்தபட்ச விஷய காணணும்னா உடஞ்சா பிள்ளையாள் தாங்க வேண்டிய இழிவு தாங்குதிறனை கேட்டாங்கண்டா இந்த கவுத்துற இழிவு தாங்குதிறன் சொல்றது உயர்ந்தபட்ச விசையாக இருக்கணும். அப்போ உயர்ந்தபட்ச விசை எப்போ தாக்க மனுஷனா பிள்ளையால் அந்த மனுஷன் இவ்விடத்தில் நிற்கக்குள்ள தாக்கும். அந்த மனுஷன் இவ்விடத்தில் நிற்கக்குள்ள இந்த கவுத்தில் அந்த உயர்ந்தபட்ச விசை தாக்கும். அப்போ நான் அதை சிம்பிளாக பார்க்கலாம் என்ன நினச்சேன்னா பிள்ளையால் இதில் இவர் எவ்விடத்தில் நின்றாலும் இந்த மனுஷன் எவ்விடத்தில் நின்றாலும் இந்த இந்த பலகடை நிறையால வாரது இந்த கைமரத்தில் நிறையால இதில் நிறை 200ஆம். அப்போ கைமரத்தில் நிறை கைமரத்தால் வாரது 100 எல்லாத்துலேயும் பெரும் உடஞ்சா பிள்ளையால் இந்த கைமரத்தால் உருவாகிற 200 இவர் எவ்விடத்தில் நின்றாலும் 100 வெறும். அது மனுஷன் நிற்கிற தானத்தில் தங்கியிருக்க மாட்டான். அதில் மாற்றம் இல்லை. இவர் கீழே இறங்கினாலும் 100 இருக்கும். இப்போ மனுஷன் நிலையை பொறுத்து அதோட சேர்த்து மற்ற விஷயம் கூட்டுப்படும் மனுஷன் நிறையோட சேர்த்து. இப்போ இவர் இஞ்சால நிற்கக்குள்ள இந்த 600 இவ்விடத்தை கூட்டுப்படும். இவ்விடத்தில் 0 வரும். இவர் நடுவில் நின்றார்ன்னு சொன்னால் 600ல் இஞ்ச 300 வரும். பிள்ளையார் இவர் இந்தியாவில் ஃபுல்லாக வந்தார்ன்னு சொன்னால் இஞ்ச 600 கூட்டுப்படும், இஞ்ச 0 கூட்டுப்படும். ஆகவே நாம் ஏதாவது ஒரு கவுத்துக்கு செஞ்சால் சரியான பிள்ளையார் சர்வ சமக்கயிறுங்கிறதுனால ஏதாவது ஒரு கவுத்துக்கு செஞ்சால் சரியானே. ஆகவே ஒரு கவுத்துக்கு செஞ்சோம்னு சொன்னால் உச்சகட்ட விசை 700 நியூட்டன். அதான் இழிவு தாங்கு திறன். அந்த 700 நியூட்டன் நாலாவது விட உழைஞ்சா பிள்ளையார் 700 நியூட்டன். இப்போ இந்த கேள்வியில் விளங்கப்படுத்த வேண்டியது இவ்வளவு தான். ஆனால் நாம் பொதுவாக செய்யக்கூட என்ன செய்யணும்னா நான் கழிச்ச இவ்வளோத்தையும் விட்டு போட்டு நாம் மினக்கெடுவோம். மனுஷனை இவ்வளோ நிப்பாட்டுவோம். மனுஷனை இவ்வளோ நிப்பாட்டி போட்டு எக்ஸ்ன்னு போட்டு L-X போட்டு திருப்பம் எடுத்து கிழிச்சி விளையாடி வகையிட்டு தொகையிட்டு இன்னும் முன்னையெல்லாம் செஞ்சு கடைசியாக இந்த 700 ஆன்சர் எடுப்போம். அந்த 700 ஆன்சர் எடுக்கக்குள்ள நான் நினைக்கிறேன் பேப்பர் வாங்கிடுவாங்க. 26ஆம் கேள்வி தானே அப்போ பேப்பர் வாங்கிடுவாங்க. சரியா பிள்ளையா? அது அப்ளைட் மேத்ஸ்லாவே செய்வாங்க. நமக்கு ஃபிசிக்ஸில் தேவையில்லை. சரியா? அல்லது இவ்விடத்தில் நிற்கக்குள்ளையே மனுஷனை இவ்விடத்தை நிப்பாட்டக்குள்ளையே சிலாக்கள் திருப்பம் எடுப்பாங்க. எப்படி திருப்பம் எடுப்பாங்கன்னு சொன்னால் இந்த நீளத்தை L போடுவாங்க, இந்த நீளத்தை மொத்த நீளத்தை L போடுவாங்க. இங்கால L/2 இங்கால L/2 இவ்விடத்தில் பாயிண்ட் A இவ்விடத்தில் பாயிண்ட் B இவ்விடத்தில் பாயிண்ட் G. ஏ பற்றி திருப்பம் எடுத்தீர்கள் ஆனால் இடந்துளியாக ஏ பற்றி திருப்பம் எடுத்தீர்கள்னு சொன்னால் இந்த கவுத்தில் தாக்குறது தெரியா T1, இந்த கவுத்தில் தாக்குறது T1, இந்த கவுத்தில் தாக்குறது T2. நீங்கள் எழுதக்கூடிய பயமாக கிடக்கு. சரி, இந்த முறைகள் தேவைப்படாது. அப்போ ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் நிலைக்குத்து சமநிலையை கருதுவமாக இருந்தால் முதலில் T1 சக T2 என்பது யாதெனில் 200 சக 600 அதாகப்பட்டது 800 என்று சொல்லி ஃபெஸ்ட்டுக்கு இதை காண்றேன். அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிள்ளையால் ஏ பற்றி திருப்பம் எடுத்தீர்களேயானால் எல் தர T2 சமன் இந்த புள்ளியில் L/2 தர எனக்கு செஞ்சு அப்புறம் போல அவர் என்ன தெரியா L/2 தர 200. அப்போ எல் தர T2 சமன் L/2 தர 200 சொல்லி போடு. இஞ்சிக்கிற எல்லையும் வெட்டி போட்டு T2 சமன் 100 நியூட்டன். அப்போ T2 சமன் 100 நியூட்டன் சொன்னால் T1 சமன் 800 சய 100 அது சமன் 700 நியூட்டன். எழுதினா கட்டாயம் கீழுக்கு இந்த 2 கோடு போடணும். கடுமை தானே. சரி, அந்த 3 கோட்டை போட்டுட்றணும். அப்போ எக்ஸாம் ஹோல் எப்படிலாம் செய்கிறல்ல பிள்ளையால் விஷயம் கட்டும் கிளியர் ஆகிட்டேன்னு சொன்னால் கேள்வியை பார்த்து முடிய 700 அடிச்சுட்டு. இதெல்லாம் பாடமாக்குற மேட்டும் இல்லை, ஷார்ட்கட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது ஷார்ட்கட்டுன்னு நான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை. கேள்வி வாய்ச்சி முடிய விட இதெல்லாம் பாடமாக்கி போகிறல. இதெல்லாம் ப்ராக்டிஸ். இது ஐடியா எங்களுக்கு எப்போ வரும் முடிஞ்சா இதுதான் பாஸ் பேப்பர் செய்கிறது. 2001ஆம் ஆண்டு அதே ஒரு கன்செப்ட், சின்ன ஒரு கன்செப்ட். 2001ஆம் ஆண்டு அந்த பலகைக்கு மேலே இப்படி வச்சுருந்தாங்க. ஒரு விட்டராசியில் கோழிக்கு இஞ்சால ஒரு பலகையை வச்சு இஞ்சால M1 வச்சு M2 வச்சு இதை சாக்கிற விஷயம் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. நாம் அங்கே என்ன செஞ்சோமோ அதே கான்செப்டை இங்கே கொண்டாந்திருக்கோம். வெரி சிம்பிள். புரிஞ்சா பிள்ளையார்? ஆகவே நாம் இங்கே படிக்கிற என்னத்துக்குன்னு சொன்னால் ஐடியாவுக்கு இதை பயிற்சி செஞ்சு போகக்குள்ள உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஆன்சர் வரும். இந்த கேள்விக்கு 700 நியூட்டன் 4வது விட.
2013 27 கேள்வி பாருங்கள் பிள்ளையார். உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சேர்த்தி திண்மக்கோளப் பொருளின் உட்கோளம் அடர்த்தி D1 உடைய ஒரு திரவியத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும் அதேவேளை சேர்த்திக்கோளத்தின் மீதி பகுதி அடர்த்தி D2 உடைய திரவத்தினால் ஆக்கப்பட்டுள்ளது. உட்கோளத்தின் ஆரை R1ம் சேர்த்திக்கோளத்தின் ஆரை R2ம் ஆகும். சேர்த்திக்கோளம் அடர்த்தி D3 உடைய ஒரு திரவத்தில் முற்றாக அமிழ்ந்து மிதக்குமெனில் அது என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் பிள்ளையால் முற்றாக அமிழ்ந்து மிதக்குதுன்னு சொன்னால் இது வெளிக்கோளம், இது உட்கோளம். சரி பிள்ளையால், அப்போ இது வெளிக்கோளம், இது உட்கோளம். இதில் அடர்த்தி R1, சின்ன ஆரை R1, பெரிய ஆரை R2. சின்ன ஆரை R1, பெரிய ஆரை R2. இவர் அடர்த்தி D1, இவர் அடர்த்தி D2. திரவத்தில் மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்குதாம். அப்போ இந்த கேள்வி செய்கிறதுக்கு பிள்ளையால் 2 மெதத்தில் இந்த கேள்வி செய்யலாம், ஆனால் ஒரே சமன்பாடு வரும். 2 மெதத்தில் இந்த கேள்வி செய்யலாம், ஒரே சமன்பாடு வரும். ஆகவே D3 அடர்த்தியுடைய திரவத்தில் மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்குதாம். ஆகவே நான் இங்கே மிதப்பு விதி அல்லது நம்முடைய கேஸ் 2 பாவிக்கலாம். அப்போ இவர் மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்கார். ஆகவே பொருள கனவளவும் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவும் சமம். அப்போ பொருளில் மேலுதைப்பு தான் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர நிறை. ஆகவே இந்த கட்டத்தில் இவரை நான் அமிழ்ந்து மிதப்பதாகவே கருதி என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோலத்திற நிறைய மேலுதைப்புக்கு சமப்படுத்தலாம். அப்போ இந்த கோலத்திற நிறை எப்படி வரும்னா இதை ஈஸியாக செய்கிறதுக்கு முதல் நான் ஃபஸ்ட்டுக்கு வளமையான முயற்சி செஞ்சு ஆடுறேன். அப்போ நிறை என்ன வரும் மனுஷனா பிள்ளையால் கோலத்திற நிறை என்ன வரும் மனுஷன்னா இவர் 4×3 பை R1 4×3 பை R1 கணம் சின்ன கோலத்தில் கனவளவு தர அதில் அடர்த்தியால் பெருக்கினா சின்ன கோலத்தில் திணி வரும் ப்ளஸ் பெரிய கோலத்துக்கு 4×3 பெரிய கோலத்துக்கு இந்த மொத்த கனவளவுலேருந்து உட்கனவளவை கழிக்கணும் D2. அப்போ 4×3 பை R2 கணம் மைனஸ் R1 கணம் தர அடர்த்தி D2 இவ்வளவும் இன்ட்டு G இவ்வளவும் திணிவு இன்ட்டு G சின்ன கோலத்தில் திணிவு பெரிய கோலத்தில் திணிவு தர G அளவிற்கு நிறைவாந்திருக்கு. மேலுதைப்பு என்ன வரும் அப்படியே U மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர நிறைக்கு சமன். அப்போ மேலுதைப்பு ஆறுக்கு சமன். நான் சமன் போகிறேன். மேலுதைப்பு ஆறுக்கு சமன் பிள்ளையால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர நிறைக்கு சமன். இப்போ இடம்பெயர்க்கப்பட்ட பாய்க்கு உள்ளுக்கு ஆறு இருக்க என்ன விஷயம் இவர் அடர்த்தி சம்மந்தமாக தெரியுமா? தெரியா. அப்போ இடம்பெயர்க்கப்பட்ட பாய்க்கு இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு மட்டும் நான் தெரியும். அப்போ 4×3 பை R2 கணம் தர பாயிர அடர்த்தி D3 திரவத்தின் அடர்த்தி தர G. இது ரெண்டையும் சமப்படுத்தினா சரி. இது ரெண்டையும் சமப்படுத்த எனக்கு உண்மையாக லாங் மெரிட்டில் எழுதி கரைச்சப்படுத்தலாம். இது சும்மா எழுதக்கூட நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த தான் எழுதிக்கேன். இது நான் தேவையில்லை பிள்ளையால். இந்த 4×3 பை எல்லாத்துலேயும் பொதுவாக்கி வெட்டுப்பட்டு பேய்த்துரும். அப்போ இந்த மட்டுமட்டாக மிதக்கணும் சொன்னால் நிறை சமன் மேலுதை பாய்க்கணும். அப்போ நிறை சமன் மேலுதைப்பாக இருந்தால் மட்டும் நிறை சமன் மேலுதைப்பு அது சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை சரி அப்படியா? அப்போ இது ரெண்டையும் சமப்படுத்திட்டோம்னு சொன்னால் மட்டுமட்டாக மிதக்கிறதுனால பொருள கனவளவும் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவும் சமன். நம்ம கேஸ் 2 சொல்லுது சரி அப்படியா? அப்போ கேஸ் 1 என்னன்னு சொன்னால் பொருள அடர்த்தி சிறிது பாயிர அடர்த்தி நான் W என்று போடுறேன். கேஸ் 2 என்னென்னு சொன்னால் அப்படியால் பொருள் அடர்த்தியும் பாயிர அடர்த்தியும் சமன். கேஸ் 3 என்னென்னு சொன்னால் அப்படியால் பொருள் அடர்த்தி பெரிது பாயிர அடர்த்தி ஒரு இரும்பு துண்டை தூக்கி தண்ணிக்க போகிறாப்புல சரி அப்படியா? சரி இதில் இது ரெண்டும் இப்போ நமக்கு கேஸ் 2 இருக்குது. இது ரெண்டு பேரும் சமனாயிருந்தாங்கண்டா மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்கும் சரி அப்படியா? இப்போ நிறை சமன் மேலே வைப்பதெல்லாம் 4×3 பை வெட்டுப்பாட்டு பேத்திரும் G எல்லாம் பேய்த்திரும் அதெல்லாம் ஆறுக்கு காட்டுறதுக்கு நமக்கு. அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படியா R1 கணம் D1 ப்ளஸ் R2 கணம் D2 மைனஸ் R1 கணம்
D2 சமன் R2 கனம் D3. அப்போ இதான் ஆன்சர். சரி அப்படியால் இப்போ இந்த விடையை நாம் தேடணும். அப்போ R2 கனம் D3 R1 கனம் D1 R2 கனம் D2 மைனஸ் R1 கனம் D2. அப்போ ரெண்டாவது ஆன்சர் மூணாவது ஆன்சர் வரப்போகுது. இது ஒரு முறை. ரெண்டாவது முறை என்னன்னு சொன்னால் பிள்ளையால் இதில் இது மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்கணும்னு சொன்னால் இது மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்கணும்னு சொன்னால் நிபந்தனை என்னன்னு சொன்னால் பிள்ளையால் இந்த கோலத்திற பயன்பாடு அடர்த்தியும் பாயிர அடர்த்தியும் சமனாக இருந்தால் அமிழ்ந்து மிதக்கும். பொருளில் பயன்பாடு அடர்த்தி கூடன்னு சொன்னால் கீழுக்கு இறங்கிடுவார். பொருளில் பயன்பாடு அடர்த்தி பாயிர அடர்த்தியோட குறைன்னு சொன்னால் மேலுக்கு ஆயிடுவார். அப்போ இது மூணு தான் மாறு மாற நடக்க போகுது. அப்போ இந்த கேஸில் இது கேஸ் 2. அப்போ பொருளில் பயன்பாடு அடர்த்தியும் பாயிர அடர்த்தியும் சமன். அப்போ மெத்தட் 2 எப்படி சொன்னால் அதே சமன்பாடு வரும் பாருங்கள் பிள்ளையால். மெத்தட் 2 அப்படின்னு சொன்னால் எஃபெக்டிவ் டென்சிட்டி டி எஃபெக்டிவ் பயன்பாடு அடர்த்தியும் டி ஃப்ளூயிட் பாயிர அடர்த்தியும் சமன். இது ரெண்டும் சமனாக இருந்தால் இவர் இந்த நிலைமையில் வைக்கலாம். ஆகவே பாயிர பயன்பாடு அடர்த்திங்கிற ஆரம்பிச்சுனா இந்த பொருளில் பயன்பாடு அடர்த்திங்கிற ஆரம்பிச்சுனா பிள்ளையால் மொத்த திணிவிங்கள் மொத்த கனவளவு. அப்போ மொத்த திணிவிங்கள் மொத்த கனவளவுங்க போல மொத்த திணிவு என்ன வரும்னு சொன்னா பிள்ளையால் இது ரெண்டையும் கூட்டி வரும் மொத்த திணிவு. இது ரெண்டையும் கூட்டி வரும் மொத்த திணிவு ஜி இல்லாமல். அப்போ அது ரெண்டையும் கூட்டி என்ன பிள்ளையால் வருது 4×3 பை 4×3 பை. நான் வெட்டுப்பட போகிறதால வெளியே வைக்கேன். 4×3 பை R1 கனம் D1 ப்ளஸ் R2 கனம் மைனஸ் R1 கனம் இன்ட்டு D2. இதான் மொத்த திணிவு. அப்போ இவ்வளவும் மொத்த திணிவு. அதன் கீழ் மொத்த கனளவு ஆரம்பிச்சுனா பிள்ளையால் 4×3 பை 4×3 பை R2 கனம். இது மொத்த கனவளவு. அது சமன் பாயிர அடர்த்தி ஆரம்பிச்சுனா பிள்ளையால் D3. இப்போ இதை பாருங்கள் பிள்ளையால் இந்த 4×3 பையை வெட்டுப்படுறது தான் இந்த சமன்பாட்டில் இது ரெண்டையும் சமப்படுத்தி போட்டு இதால் பிரித்தா போல இல்லையா. இதை நான் குறுக்கு பெருக்கம் செஞ்சேன்னு மெதட் 1. இப்படி இல்லை நினச்சினா மெதட் 2. இதை நான் குறுக்கால் பெருக்கினு நினச்சினா மெதட் 1. ஆனால் ரெண்டும் நான் வேறு அணுகுமுறையில் போய்க்கேன். ஒரே கான்செப்ட் ஒரே சமன்பாடு வேறு அணுகுமுறை. இது வேறு வந்தால் போல் சமனாக வந்தால் சரியானே. இது இப்படி செஞ்சால் இப்படி வருது மாறு செஞ்சால் இப்படி வருதுன்னு சொன்னால் தான் போல். ஆகவே ரெண்டும் வேறு அணுகுமுறைகள் ஆனால் ஒரே சமன்பாடு வரும். ஏன்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் ஒன்று தான். ஆகவே இஞ்ச பாவிச்சிக்கிறது நிறை சமன் மேல் வைப்புங்கிற அணுகுமுறையில் போய்க்கேன். இஞ்ச பாவிச்சிக்கிறது நான் என்னதை பார்த்திக்கன்னு சொன்னால் பிள்ளையால் பயன்பாடு அடர்த்தியை பாயிர அடர்த்திக்கு சமப்படுத்திக்க. ஆகவே எப்படி செஞ்சாலும் ஒன்று தான். ஒரு விஷயத்தை நல்லா வழங்குவோம் பிள்ளையால் இந்த பயன்பாடு அடர்த்தி தான் தீர்மானிக்கும் மேலே போகணுமா கீழே வரணுமாங்கிறது. நம்ம அந்த 2009 ஆம் 52 MCQ உண்டு 53 MCQ உண்டு. இதில் வளைக்குமொழிகளை இணைச்சி ஒரு ஆளை மிதக்க செய்கிறது. ஆகவே அதுதான் தீர்மானிக்கும் நமக்கு இது மிதக்கணுமா அமுலணுமாங்கிறது. சரியா பிள்ளையால் இதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் இதை வழங்கி எடுத்துக்கொள்ளணும். 2013 43 ஆங்கல்லி பாருங்கள் பிள்ளையால் ஈர்க்கப்பட்டுள்ள இரு சர்வசம வெற்சுருள்களின் ஒவ்வொரு நுனியும் ஒரு அடைத்த குழாயின் இரு முனைகளிலும் நிலைப்படுத்தப்பட்டிருக்கும். அதே வேளை வெற்சுருளின் மற்றைய நுனி உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு திணிவு சிமோலமுடன் இணைக்கப்பட்டுள்ளன. தொகுதியின் பின்வரும் எந்த இயக்கத்தின் அல்லது இயக்கங்களின் மூலம் திணிவு எம்மிற்கு குழாயின் மையத்திலிருந்து பிஐ நோக்கிய இடப்பெயர்ச்சி வழங்கப்படும். அவன் 3 கேஸ் எழுதிக்காங்க பிள்ளையால். இது ஒரு கடும் ஒரு முக்கியமான ஒரு நிலைமை. நடுவில் திணிவை இணைச்சிருக்காங்க. இதில் முக்கியமான சொல்ல நினைச்சினா பிள்ளையால் ரெண்டு சர்வசம விற்சுருள்கள். அப்போ எல்லா வகையிலையும் எல்லாமே சமன். அப்போ இது பி, இது சிமோலம், இது கியூ. இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க எல்லாத்தையும். அப்போ குழாய் பிக்யூ. சரியா பிள்ளையால்? அப்போ குழாய் பிக்யூ. மூலாவது கூட்டு என்ன சொல்லாங்கன்னு சொன்னா பிள்ளையால் குழாயை கிடையாக வைத்து கொண்டு பிக்யூவின் திசையில் சீரான ஆரமுடுகள். அப்போ இந்த 3 கேஸில் எந்த கேஸில் சிமோலம் பிஐ நோக்கியா செய்யும்
இப்போ இதில் எந்த கேஸில் சிமோலம் பிஐ நோக்கி அசையும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிமோலம் மூலாவது கேஸ் என்ன சொல்லலாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் குழாயை கிடையாக வைத்துக்கொண்டு பிக்யூர திசையில் ஒரு ஆறுமுடுகள் வழங்குறாங்க. அப்போ பிக்யூர திசையில் ஒரு ஆறுமுடுகள் ஏ வழங்குறாங்க. கூற்று பி என்ன சொல்லலாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் குழாயை கிடைத்தளத்தில் வைத்துக்கொண்டு கியூவினூடாக செல்லும் நிலைக்குத்து வட்ட இயக்கம். அப்போ கியூவினூடாக செல்லும் இப்படி ஒரு கிடை வட்ட இயக்கத்தை ஆட்டுறாங்க. இப்படி நிலைக்குத்தாக வச்சு இவரை கிடையாக இயங்க செய்கிறாங்க. நிலைக்குத்து அச்சு பற்றி குழாயின் சுழற்சி. அப்போ நிலைக்குத்து அச்சு பற்றி குழாயின் சுழற்சிங்கிறது ஒரு கிடையாக ஒரு சுழற்சி ஒரு சுழற்சி ஆட்டுறாங்க. இவரை இப்படி நிலைக்குத்தாக வச்சு பிஏ இப்படி சுற்றி வர வைக்காங்க. கியூவை நடுவில் வச்சு கியூவை நடுவில் வச்சு பிஏ இப்படி சுற்ற விட்றாங்க. இதா பிள்ளையார் மூணாவது கூற்று என்ன சொல்லலாங்கன்னு சொன்னா பிள்ளையார் சி கூற்று பிக்கு கீழே கியூவை வைத்து கொண்டு ஈர்ப்பின் கீழ் குழாயின் நிலைக்குத்து இயக்கம். அப்போ பிஏ கீழே வச்சு பி கீழே கியூ மேலே அப்போ புவிர்ப்பிங்களை இயக்க மாட்டா ஜியில் வருவாரா இல்லையா பிள்ளையார்? ஜியில் வருவார். இப்போ இந்த கேள்வி எப்படி செய்கிற? இது ஒரு கேள்வி, இது கேள்வி சரியா பிள்ளையார்? இது கேள்வி. இப்போ வருவோம். இப்போ இந்த கேள்வியில் பிள்ளையால் எம் வந்து பியை நோக்கி நகரணும். அப்போ எம் வந்து பியை நோக்கி நகரணும் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் பிள்ளையால் நான் சிவப்பால் எழுதி காட்டுறேன். இது இந்த திணிவை சுற்றி இஞ்சால T1ங்கிற விசை இருக்கும், டிக்யூ இஞ்சால டிபிங்கிற விசை இருக்கும், இங்கால டிக்யூங்கிற விசை இருக்கும், இங்கால டிக்யூங்கிற விசை இருக்கும், இங்கால டிபிங்கிற விசை இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் என்ன நினச்சேன்னா பிள்ளையால் இவர் வந்து எம் வந்து பியை நோக்கி அசையணும் வேண்டாம், எம் வந்து பியை நோக்கி அசையணும் சொன்னா இந்த திசையில் ஆறு முடிகி நான் சரி வருமான்னு பார்ப்போம். அப்போ நமக்கு சிம்பிளாக வழங்கும் என்னென்னு சொன்னா பிள்ளையால் இதில் இந்த திசையில் ஆறு முடுகிற கூற்று பிக்யூவை பார்ப்போம். இதில் நமக்கு ஹூக்கின் வீதி தெரியும் சரி பிள்ளையால். நம்ம ஹூக்கின் வீதி உங்களுக்கு தெரியாட்டி ஒன்றும் இல்லை. நமக்கு வில் மாறலி தெரியும், எஃப் சமன் கேஎக்ஸ்ன்னு சொல்லி படிச்சுப்போம், எஃப் சமன் கேஎக்ஸ்ன்னு சொல்லி படிச்சுப்போம். இந்த கே ஒரு வில் மாறலி, எக்ஸுங்கிற நீட்சியை உருவாக்குறதுக்குரிய ஒரு ஆள். அப்போ அலகு நீட்சியை ஏற்படுத்தக்கூடிய விசை தான் வில் மாறலி கே, எஃப் சமன் கேஎக்ஸ். அப்போ இங்கால வரக்கூடியது x2, இங்கால வரக்கூடியது x1. ஆகவே நீட்சி வந்து இங்கால பக்கம் x2, இங்கால பக்கம் x1. அப்போ நீட்சி வந்து இங்கால பக்கம் x2, இங்கால பக்கம் x1. சரியா பிள்ளையால்? இப்போ நீங்கள் செல்லுங்க பிள்ளையால் இங்கால x2, இங்கால x1 சொன்னால் நமக்கு கேள்வி வந்து எம் வந்து பியை நோக்கி நகரணுமெண்டா எம் ஆரம்பத்தில் இருந்தவரை ஸ்ட்ரெச் பண்ணிக்காங்க, இழுத்து கட்டிக்காங்க. அப்போ இழுத்து கட்டினத்திலான் இந்த ரெண்டு x1 x2 உருவாகி இருக்கு. எம் வந்து பியை நோக்கி நகரணும்னு சொன்னால் x2 பெரிது x1 இருந்தால் மட்டும்தான். x1 சிறிதாகணும், அந்த நீட்சி அடைஞ்சது சிறிதாகணும். அப்போ x1 சிறிது x2 ஆனால் மட்டும்தான் தந்த கேள்விக்கு ஆன்சர் வரும். ஏன் x2 சிறிதானா தானே பிள்ளையால் எம் வந்து பியை நோக்கி நகரும் இல்லையா? கேள்வி என்ன? எம் வந்து பியை நோக்கி நகரும் எந்த கட்டத்தில் கேட்டிருக்காங்க? அப்போ x1 சின்னதாகணும் x2 விட. அப்போ எஃப் சமன் கேஎக்ஸுங்கிறதால ரெண்டும் சர்வசமனான வில் மாறலிங்கிறதால ரெண்டுக்குமே நமக்கு என்ன தேவைப்பட போனுச்சுன்னா பிள்ளையால் கேயால் பெருக்கினோம்னு சொன்னால் ரெண்டுக்கு முறைய விசை தெரிய வரும். அப்போ ரெண்டையும் கேயால் பெருக்கினோம்னு சொன்னால் நமக்கு இங்கால பக்கம் டிக்யூ இருக்கி, இங்கால பக்கம் டிபி இருக்கி. ஆகவே கேயால் பெருக்கோல நமக்கு டிபியை விட டிக்யூ பெருசாக வரணும். இது நமக்கு நம்பலாமல் இருக்கு. எடுத்த உடனே இஞ்சல பக்கம் போகுமான்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க இஞ்சல பக்கத்து விசை கூடினா இஞ்சல பக்கம் போகுமான்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கால பக்கத்து விசை கூடினா இங்கால பக்கம் போகுமான்னு சொன்னால் அதான் அந்த கேள்வியை மடுக்க ஆரம்பிக்காங்க உழைஞ்சா பிள்ளையால். அந்த ரெண்டு வில் வர விடம் தானே இது. அப்போ நமக்கு டிக்யூ கூட வரணும். இப்போ டிக்யூ கூட வரணும். அப்போ டிக்யூ வந்து டிபியை விட கூடிச்சேன்னு சொன்னால் டிக்யூ டிபியை விட கூடிச்சேன்னு சொன்னால் அவங்க சென்னது நடக்கும். x1 சிறிதாகும், பொருள் இஞ்சல பக்கம் நகரும். கூற்று ஏ என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் தொகுதி அப்படியே பிக்யூ திசையில் ஏ ஆர்முடுகள் நடக்குதான். அப்போ தொகுதி வந்து பிக்யூ திசையில் குழாயை கிடையாக வைத்துக்கொண்டு ஏ ஆர்முடுகளில் போனால்
இந்த துணிக்கை எம்மும் கிடையாக ஏ ஆரம்பிடுமா இல்லையா? இந்த துணிக்கை எம்மும் கிடையாக ஆரம்பிடுக்கும். நம்ம செல்லிக்கும் கிடைத்திசையில் ஒரு ஆறுமுடுகள் ஒன்று இருக்குன்னு சொன்னால் எந்த திசையில் ஆறுமுடுகள் இருக்கோ அந்த திசையில் விசைதாக்கும். ஏன் எஃப் சமன் எம்ஏயில் எம்முக்கு திசை இல்லை, எம் ஒரு எண்ணிக்கணியம். ஆகவே எஃப்பின் திசையானது ஆறுமுடுகளின் திசையாக கருதும். அதான் உண்மை. அப்போ ஆறுமுடுகளும் விசையும் ஒரே திசையில் இருக்கும். இங்கே பிக்யூவை வச்சுக்கொண்டு பிக்யூவின் திசையில் ஆறுமுடுகள் இருக்குன்னு சொன்னால் பிள்ளையால் விளையுள் விசை இந்த திசையில் இருக்குமா இல்லையா? அப்போ விளையுள் விசை இந்த திசையில் இருக்குன்னு சொன்னால் டிக்யூ ஆனது டிபியை விட பெருசா இல்லையா? டிக்யூ ஆனது டிபியை விட பெருசு. ஆகவே இந்த திசையில் ஆறுமுடுகள் இருக்குன்னு சொன்னால் இந்த திசையில் விளையுள் விசை இருக்கு. ஆகவே டிக்யூ ஆனது டிபியை விட பெருசு. இதன் காரணமாக மூலாவது கூற்று சரி. அப்போ சிம்பிளாக என்ன சொன்னால் கிடைத்திசையில் ஆறுமுடுகள் இருக்குன்னு சொன்னால் கிடைத்திசையில் விளையுள் விசை இருந்திருக்கும். டிக்யூ டிபியை விட பெருசு. டிக்யூ டிபியை விட பெருசுன்னு சொன்னால் x2 x1 விட பெருசு. ஆகவே இந்த பக்கம் சுருங்கி இருக்கும். எம் ஆனது பிஐ நோக்கி நகர்ந்திருக்கும். அதனால் கூற்று ஏ சரி. கூற்று பியை பார்ப்போம். கூற்று பி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் கியூவை நிலைக்குத்து அச்சா வச்சு பி ஒரு சுழற்சி இயக்கத்தை ஆற்றார். அப்போ நமக்கு தெரியும் மையம் நோக்கிய விசை வந்து கியூ நோக்கி இருக்குமா இல்லையா? மையம் நோக்கிய விசை வந்து கியூ நோக்கி இருக்குமென்னு சொன்னால் இப்போ நான் ஏ கூற்றுக்கு என்ன கதை கதைச்சனோ அவ்வளோ கதையும் பி கூற்றுக்கு வரும். அப்போ பி கூற்று சரி. சி கூற்றுக்கு வருவோம். சி கூற்று என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் பியை கீழ் நோக்கி கியூவை மேலே வச்சு புவிர்ப்பிங்கள் ஜியில் இயங்குறாங்க. புவிர்ப்பிங்கள் ஜியில் இயங்குறாங்க. அப்போ இந்த கூற்று ஏன் வச்சாங்க சொன்னால் பிள்ளையால் ஒரு புள்ள சி மட்டும்ங்கிற விட ஒன்று தெரியல அவர். ஆனால் அவர் நான் போட்டால் சி மட்டும் கொடுத்திப்பேன். என்னென்னு சொன்னால் ஏஎம்பிஏ புள்ளாக்கி போட்டு சிஏ சரியாக்கிறதுக்கு சி மட்டும் அவர் அந்த அநியாயம் செய்யலை, நானடா செஞ்சிருப்பேன். சரியா? அப்போ கூற்று சி என்ன சொல்லாங்க சொன்னால் பிள்ளையால் இப்படி செஞ்சால் நமக்கு அழகாக விளங்கும். ஒரு 6ஆம் வகுப்புள்ள பார்க்கும். அப்போ இப்படி கீழே போட்டோம்டா இவர் இங்கே நெருக்கப்படுவார்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. என்ன கேஸ் ஆச்சுன்னா இந்த சிஸ்டம் மொத்தமாக கீழ் நோக்கி ஜியில் வருது. இப்போ இங்கே இருக்கிற டிபி பெருசா டிக்யூ பெருசாங்கிறத பார்ப்போம். இப்போ இவர் ஜியில் வரான்னு சொன்னால் குழாய் ஜியில் வருது, கியூ ஜியில் வருது, பி ஜியில் வருது, 2 ஸ்ப்ரிங்கும் ஜியில் வருது, திணிவு எம் ஜியில் வருது. எல்லாரும் ஜி ஆறுமுடுகளில் கீழ் நோக்கி வராங்க. இப்போ டிபி பெருசா டிக்யூ பெருசாங்கிறத பார்ப்போம். அப்போ கீழ் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னு சொன்னால் எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னு சொன்னால் கீழ் நோக்கின விசை வந்து டிபி, கீழ் நோக்கின விசை வந்து டிபி ப்ளஸ் எம்ஜி வரும். அவரை சொந்த நிறை எம்ஜி வரும். மைனஸ் டிக்யூ மேல் நோக்கின விசை. ஏன் பியை தானே கீழாக்குறோம், இவரை தானே இப்படி மடிக்கும். மைனஸ் டிக்யூ சமன் எம்இ ஆறுமுடுகள் என்ன பிள்ளையால் எம்முக்கு தான் பாவிக்கணும், எம்முக்கு தான் பாவிக்கணும். அப்போ ஆறுமுடுகள் என்ன பிள்ளையால் ஜியில் வாரார். ஆறுமுடுகள் எம்ஜி. சரியா பிள்ளையால்? அப்போ இவைய 2 பேரும் கேன்சல் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் இவைய 2 பேரும் கேன்சல் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் எம்ஜியும் எம்ஜியும் கேன்சல் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் டிபி சமன் டிக்யூ, டிபி சமன் டிக்யூ. அப்போ டிபியும் டிக்யூவும் சமன் சொன்னால் x1 சமன் x2. இவர் பியை நோக்கி நகரலை. இந்த கேள்விற நோக்கம் வந்து கியூவை நோக்கி நகர்ந்ததில்லை. கூற்று சீர் அர்த்தம் வந்து கியூவை நோக்கி நகரலை. அவர் ஒரு பக்கம் போகல. x1 சமன் x2. நம்ம கேள்வி என்ன பிள்ளையால் பீர பக்கம் பெறணும், x1 குறையணும். ஆகவே x1 சமன் x2. அப்போ x1 சமன் x2 சொன்னால் கேள்விக்கு சரியாக வருமா பிள்ளையால்? கேள்விக்கு சரியாக வராது. அதனால் சி கூற்று பல ஏயும் பியும் சரி. அப்போ ஏபி சரியான விடை 2வது ஆன்சர். அழகான கேள்வி பிள்ளையால். நல்ல நுணுக்கம் அடுத்திக்கார், நல்ல நுணுக்கம் அடுத்திக்காங்க. இந்த கேள்வியை ஃபுல்லாக வழங்கிடுங்க பிள்ளையால். இதில் இந்த கேள்வி வந்து நாம் தியரிட்டிக்கலாக ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு வழங்கப்படுத்திக்கேன். ஆனால் சர்வ சாதாரணமாக கையில் லாஸ்டிக்கில் ஒரு கல்லை கட்டி கிறுக்கிற ஆளுக்கு விளங்கும். இது எங்களை பக்கம் நகருமங்கிறது ரைஞ்சா பிள்ளையால். எங்களை பக்கம் தாக்க போகுது, எங்களை பக்கம் போகுதுங்கிறது சாமான ஒன்று கல்லொண்டில் நூலை கட்டிக்கு ஓடின ஆளுக்கும் கவுத்தில் போட்டு கிறுக்கின ஆளுக்கும் சிம்பிளாக விளங்கும் என்ன நடக்குதுங்க. அது ரியல் லைஃப்பில் வாரது. ஆகவே ரியல் லைஃப்பை அது செஞ்சாக்களுக்கு அப்படி தெரியும், எல்லோரும் செஞ்சிக்க மாட்டோமே. அப்போ அவங்களுக்காகத்தான் இதை கம்ப்ளீட்டாக டீப்பாக விளங்கப்படுத்திக்க பிள்ளையால். அப்போ எக்ஸாமில் நமக்கு வழங்க வேண்டியது இந்த x1 x2ங்கிற அந்த கன்செப்ட் மட்டும் வழங்கிச்சேன்னு சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு தட்டி முடிச்சிடலாம். சரியா பிள்ளையால்? இதை வழங்கி எடுத்து வழங்கும்.
2013-44 கேள்வி பாருங்கள் பிள்ளையால் D1 D2 D1 பெரிது D2 காட்டிக்காங்க என்னத்துக்குன்னு சொன்னால் அடர்த்தி கூடின திரவம் கீழுக்கு இருக்கும் எனும் அடர்த்திகளை உடைய இரு கலக்குமியல் இல்லாத திரவங்கள் ஒரு மிகப்பெரிய விட்டமுள்ள ஓர் உருளை தொட்டியில் உள்ளன. தொட்டியின் அடிக்கு கிட்ட ஒரு சிறிய துவாரம் உள்ளது. உருவை பார்க்க ஒரு குறித்த கணத்தில் திரவங்களின் உயரங்கள் H1 H2 எனின் அக்கணத்தில் தொட்டியிலிருந்து வெளியே திரவம் செல்லும் கதியாது. அப்போ தொட்டிலிருந்த பரப்புள்ள விளைவுகளை புறக்கணிக்க திரவங்கள் பிசுக்குமேற்றது என கொள்ளட்டாம். இந்த கேள்வி ஒரு லேசான கேள்வி பிள்ளையால் எல்லாரும் ஆன்சர் எடுத்திப்பில். ஆனால் இந்த கேள்வியில் ஒரு சில நுணுக்கம் கொண்டிருக்கு. மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் பிள்ளையால் இந்த கேள்வியில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம தரவுகளை குறித்து படத்தை கூறுவோம். அப்போ இது D1 அடர்த்தி கூடினவர் D1, இது D2, இது H1, இது H2. இப்போ இவடத்தை ஒரு ஓப்பனோட வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் திரவத்தை வெளியே பாய ஓடுறாங்க. திரவம் இப்படி வெளியே பாயுது. இந்த கதி V1 கட்டிக்காங்க. இந்த கேள்வியில் ஒரு முக்கியமான சொல் ஒன்று தான் பிள்ளையால். இந்த கேள்வி ஆளுது 2007ஆம் ஆண்டு விதியப்பட எம்சிக்கு வந்த பிள்ளையால். ஆனால் அது ஒரு திரவம். ஆனால் அந்த கேள்விக்கு இந்த கேள்வி முறையில் 2 வித்தியாசம் இருக்குது. மூலா வித்தியாசம் அது ஒரு திரவம், இது 2 திரவம். 2வது வித்தியாசம் ஒன்று என்னென்னு சொன்னால் பிள்ளையால் இந்த கேள்வியில் சொல்லிக்கிற முக்கியமான சொல் ஒன்று கலைக்கு இயல்பில்லாத இல்லை, அது முக்கியம்தான். அதை ஓலான்சராக அமைக்கிறதுக்கு வர சொல் அது. மிகப்பெரியங்கிற சொல் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய சொல். மிகப்பெரிய இந்த மிகப்பெரியங்கிற சொல்லிக்கலாம் பிள்ளையால். இந்த சொல் வந்து ஆக முக்கியமான சொல் பிள்ளையால். ஏன்னு சொன்னால் நம்மளோட தொடர்ச்சி சமன்பாடு நம்ம இப்படியான கேள்விகள் செய்யக்கூட நம்ம 2 வகையான சமன்பாடுகள் பாவிப்போம் பிள்ளையால். மூலாவது வந்து தொடர்ச்சி சமன்பாடு, 2வது வந்து பேர்னியின் சமன்பாடு. தொடர்ச்சி சமன்பாடு பாவிக்கக்கூட A1 V1 சமன் A2 V2 பாவிப்போம். இதில் மிகப்பெரிய விட்டமுள்ள அல்லது அகன்ற அல்லது விஸ்தீரணமான என்கிற சொல்லுகள் பாவிக்கக்கூட என்ன நடக்கும் மனுஷனா பிள்ளையால் குறுக்குவெட்டு பரப்பளவு வந்து முடிவிலியாகும் அல்லது மிக அதிகமாகும். குறுக்குவெட்டு பரப்பளவு மிக அதிகமானால் வேகம் வந்து 0 ஆயிரும். குறுக்குவெட்டு பரப்பளவு மிக அதிகமானால் வேகம் வந்து அன்னளவாக 0 ஆயிரும். அதுக்கு தான் அந்த சொல். இது குறுக்குவெட்டு பரப்பளவு மிக அதிகமானால் பிள்ளையால். அப்போ அகன்ற விட்டமுள்ள அல்லது மிகப்பெரிய விட்டமுள்ளங்கிற சொல்லல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் இந்த மேற்பரப்பு வேகம் வந்து புறக்கணிக்கத்தக்கதுன்னு சொல்கிறாரு. அப்போ மேற்பரப்பு வேகம் புறக்கணிக்கத்தக்கதுங்கிறதுக்காக தான் இந்த சொல் பாவிக்கிறேன். மேற்பரப்பு வேகம் புறக்கணிக்கத்தக்கது. அதுக்காக தான் இந்த சொல். இந்த மிகப்பெரியங்கிற சொல் வந்து மிக முக்கியமான சொல் பிள்ளையால். இதில் நம்ம விளங்க வேண்டிய 2வது விஷயம் ஒன்று என்னென்னு சொன்ன பிள்ளையால் பேர்னியர் சமன்பாடுக்கு தானே பிள்ளையால். பேர்னியர் சமன்பாடு செய்யக்கொள்ள நமக்கு பேர்னியர் சமன்பாடு ஒரு சக்தி காப்பு தத்துவம். அப்போ அமுக்கப்பாட்டு சக்தி ப்ளஸ் ½ ρv²ங்கிற அலகு கனவளவுக்கான இயக்கப்பாட்டு சக்தி ப்ளஸ் Hρgங்கிற அலகு கனவளவுக்கான அழுத்தப்பாட்டு சக்திங்கிறது ஒரு மாறிலி. இது மாறிலின்னு சரியா பிள்ளையால். ஒரு மாறிலியாக இருக்கும் போது மொத்தத்தை கூட்டினா அது ஒரு மாறாப்பெருமானம். இதில் நாம் ஒரு குழாய் எடுப்போம் சரியா பிள்ளையால். ஒரு குழாய் எடுப்போம் சரியா. ஒரு குழாய் எடுக்கேன், நான் அதை அழிக்கேன். ஒரு குழாய் எடுக்கேன். ஒரு குழாயில் ஒரு சீரான ஒரு குறுக்குவெட்டு பரப்பளவு. இந்த குறுக்குவெட்டு பரப்பளவு வந்து மாறல்ல எடுக்கணும் சரியா பிள்ளையால். எனக்கு இந்த கேள்விக்கு இந்த குறுக்குவெட்டு பரப்பளவு வந்து மாறல்ல, மாறா குறுக்குவெட்டு. அப்போ குறுக்குவெட்டு பரப்பளவு மாறல்ல. இப்போ இவ்விடத்தில் அப்போ குறுக்குவெட்டு பரப்பளவு மாறல்ல மூலாவது விஷயம். 2வது விஷயம் Q மாறல்ல, Q மாறலி. அப்போ குறுக்குவெட்டு பரப்பளவு மாறலி, Q மாறலி. Qங்கிறது பாய்ச்சல் வீதம், கனளவு பாய்ச்சல் வீதம். அப்போ குறுக்குவெட்டு பரப்பளவு மாறலி Q மாறலின்னு சொன்னால் பிள்ளையால் Q சமன் AVயில் வேகம் ஒரு மாறாப்பெருமானம். இப்போ இந்த புள்ளி இப்போ இதை நான் 0ஆம் சக்தி மட்டமாக அடுத்த நினச்சினா பிள்ளையால் இந்த புள்ளி H1 என்றும் இந்த புள்ளியை H2 ஒன்று எடுக்கு. அப்போ இங்கே இருக்கிற வேகம் தான் இங்கே இருக்கிற வேகம்.
அமுக்கப்பாட்டு சக்திங்கிற ஆரம்பிச்சு நம்மள நிறைய பேருக்கு அமுக்கப்பாட்டு சக்திங்கிற விளங்குறதில்ல. இப்போ வாட்டர் சப்ளை லைன் ஒன்று போகக்கோல நீங்கள் ஒரு ஊசால குத்தி ஊசால உடையாது ஓங்கி கொத்தக்கோல அல்ல ட்ரில் பண்ணக்கோல அந்த பைப் உடஞ்சிச்சுன்னா தண்ணி மேலுக்கு சிறி பாயுமே பிள்ளையாள் எவ்வளோ உயரத்துக்கு சிறி பாயுமோ அந்த எச்சுரோஜி தான் அதுக்குள்ளே அமுக்கப்பாட்டு இருந்து இதுக்கு வலியமுக்கத்துக்கு மேலே அதிகமாக இந்த சக்தியான அந்த அமுக்கப்பாட்டு சக்தி. நம்ம நதியில் ஒரு நதி ஒன்றையில் மேற்பரப்பில் இந்த கேள்வி செஞ்சோம்னு சொன்னால் ஒரு வாய்க்காலில் மேற்பரப்பில் இந்த கேள்வி செஞ்சோம்னா வாய்க்காலில் மேற்பரப்பு என்ன தும்பமான கேள்வி பாருங்கள் வாய்க்காலில் மேற்பரப்பு வளிமண்டல அமுக்கத்தில் இருக்கும். அங்கே தண்ணி மேலுக்கு பாயமா பிள்ளையால் மேலுக்கு பாயல் அது தொடர்ந்தும் வலி அமுக்கத்தில் இருக்கும். இங்கே இந்த குழாயில் ஒரு பொத்தல் போட்டோம்னா தண்ணி சிறு அடிச்சு மேலுக்கு பாயும். அதை அமர்த்தி வச்ச அந்த அமுக்கம் தான் இந்த அமுக்கப்பாட்டு சக்தி பி. நிறைய பேருக்கு இந்த பிக்கும் இந்த எச்ரோஜிக்கும் உடைய வித்தியாசம் வழங்குறதில்ல. இந்த பிங்கிறது அமுக்கி வைக்கப்பட்ட சக்தி, இந்த எச்ரோஜிங்கிறது அவர் நிலை காரணமாக வர சக்தி. சரி, எல்லாமே சக்தி தான், அமுக்கம் இல்லை சக்தி, எல்லாமே சக்தி தான். இதில் குழாயை பார்த்த மனுஷன் அப்படி நம்மளுடைய எஸ்லோன் பைப் அந்த குழாய்களை பார்த்த மனுஷன்னா அந்த பைப் லைனிங் குழாய்களை பார்த்தோம்னா 5 kP அப்படிங்கிறது போட்டிப்பாங்க. அதாவது எத்தனை பஸ்கால் அமுக்கத்தை அவர் தாங்கக்கூடியவருங்கிறது போட்டிப்பாங்க. அல்லது எத்தனை பார்ங்கிறதுல வலி அமுக்கம் சார்பாக பாரில் போட்டிப்பாங்க, அல்லது கேபிஐயில் போட்டிப்பாங்க கிலோ பாஸ்கால் சார்பாக. அப்போ அவ்வளோ அமுக்கத்தை அந்த குழாய் தாங்கி நிற்கும். வளைஞ்சா பிள்ளையார் அந்த தாங்கி நிற்கிற அந்த அமுக்கம் சக்தி இந்த சக்தி சரியா பிள்ளையார் சக்தி. இதில் இவ்விடத்தில் அமுக்கம் P1, இவ்விடத்தில் அமுக்கம் P1, இவ்விடத்தில் அமுக்கம் P2 வந்து வைப்போம். ஏ பி புள்ளி ஏ புள்ளி பி. இப்போ நான் ஏயிலேருந்து பிக்கு பேர்னி விபாவிக்க போகிறேன். ஏயிலேருந்து பிக்கு பேர்னி விபாவிச்சு நினச்சேன் பிள்ளையால் P1 ப்ளஸ் ரோ பாயிர அடத்து ரோன்னு வைப்பேன். P1 ப்ளஸ் H1 ரோ ஜி ப்ளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் அது சமன் P2 ப்ளஸ் H2 ரோ ஜி ப்ளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் half rho v square ரெண்டுலையும் சமன். அப்போ என்ன வேலை பண்ணுச்சுன்னா பிள்ளையால் P1 ப்ளஸ் H1 rho g சமன் P2 ப்ளஸ் H2 rho g. ஆகவே ஒரே குறுக்கோட்டு பரப்பால் ஒரே பாய்ச்சல் வீதத்தால் திரவத்தில் பாயக்கோல அமுக்கப்பாட்டு சக்தியையும் நிலைப்பண்பு சக்தியையும் கூட்டி வர்றது ஒரு மாறிலியாக இருக்க போகுது. அது ஒரு மாறாப்புறமானமாக இருக்க போகுது. இதை ஏன் சொல்ல நினச்சேன்னா இந்த கேள்வியில் நாம் இந்த கன்செப்டை பாவிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரும். அந்த சந்தேகத்துக்காகத்தான் நான் உலகம் இந்த கேள்வியை சும்மா ஜஸ்ட் செய்கிறேன்னு சொன்னால் இவ்விடத்துலையும் பேர்னியை பாவிச்சுன்னு சொன்னால் இப்படி விட வரும், சும்மா விட வரும், சிம்பிளாக விட வரும், ஒரு வரியில் விட வரும். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் கொண்டு வரும். எப்படின்னு சொன்னால் பிள்ளையால் இவ்விடத்தில் இருக்கிற திரவத்துக்கு நான் இந்த புள்ளியிலையும் பேர்னியை பாவிக்கேன். இந்த புள்ளியில் வேகம் 0. ஆகவே இவ்விடத்தில் அமுக்கம் வந்து வளிமண்டல அமுக்கம் பையாக இருக்க போகுது. அப்போ இந்த புள்ளியில் அமுக்கம் வந்து வளிமண்டல அமுக்கம் பையாக இருக்க போகுது. பை ப்ளஸ் இவ்விடத்தில் வேகம் வந்து 0 ப்ளஸ் இவ்விடத்தில் இவ்விடத்தில் வார இந்த எச்ரோஜி தானே பிள்ளையார். நீங்கள் டிரெக்டாக என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இவ்விடத்தில் ரோ 2 D2ங்கிற திரவம் தானே இருக்கி. அப்போ H1 ப்ளஸ் H2 D2G பாவிக்க இல்லாது பிள்ளையாள். அப்போ இவ்விடத்தை உண்மையாக வரப்போகிறாள் ஆரண்டு சொன்னா பிள்ளையாள் H1 D1 ப்ளஸ் H2 D2G பாவிக்க வேண்டி வரும். எல்லாரும் என்ன நினைப்பேன் நிலைப்பண்பு சக்தி தானே. அப்போ இவ்விடத்தில் இருக்கிற திரவத்துக்கு H1 ப்ளஸ் H2ங்கிற உயரமும் D2ங்கிற அடர்த்தியை மட்டும்தானே பாவிக்கணுங்கிற சந்தேகம் யாருக்கு வருமாண்டா விளங்கி படிக்கிற ஆளுக்கு வரும், பாடமாக்குற ஆளுக்கு வராது. அப்போ விளங்கி படிக்கிற ஆளுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரும் என்னன்னு சொன்னால் இந்த 2 உயரத்தையும் கூட்டி இந்த அடர்த்தியானே பாவிக்கணும், ஏன் நாம் இந்த அடர்த்தி பாவிக்கும் தனித்தனியை பாவிக்கணும்னு சொன்னால் இந்த புள்ளியையும் இவ்விடத்தில் இருக்கிற புள்ளியையும் பார்ப்போம். இப்போ இவ்விடத்தில் அமுக்கம் பை, இவ்விடத்தில் அமுக்கம் என்ன பிள்ளையார், இவ்விடத்தில் அமுக்கம் பை. இப்போ இதை நான் 0 சக்தி மட்டமாக எடுக்கேன். இவ்விடத்தை நான் 0 சக்தி மட்டமாக எடுக்கேன். சரியா பிள்ளையார். இவ்விடத்தில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியா, இவ்விடத்தில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியா. இந்த தத்துவத்தை நான் இங்கே உங்களுக்கு
சமன்பாட்டில் எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் பிள்ளையார். பை ப்ளஸ் இபி சமன் பை ப்ளஸ் இபி சமன் பையங்கிறது அதாவது அமுக்கத்தையும் நிலைப்பண்பு சக்தியையும் கூட்ட போகிறேன் ஒரு மாறா பிரமாணத்துக்காக. ஏட்டா இது ஒரே குறுக்கோட்டு பரப்பளவு, மாறா குறுக்கோட்டு பரப்பளவு. அப்போ இதில் வேகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ பை ப்ளஸ் இபி சமன் இங்கே இருக்கிற புள்ளியில் நாம் பார்த்தோம்னா இந்த புள்ளி நான் இயங்குறதாக கொள்கிறேன். சரியா பிள்ளையால்? வேகம் மொத்தமாக பூஜ்ஜியமாக விரிக்க போதோ இந்த புள்ளியில் அமுக்கம் என்ன வரப்படுதுன்னா பிள்ளையால் பை ப்ளஸ் h1 d1g ப்ளஸ் h2 d2g இவ்வளவும் அமுக்கம் ப்ளஸ் இந்த மட்டத்தில் நிலைப்பண்பு சக்தி 0. அப்போ இந்த மட்டத்தில் அமுக்கப்பாட்டு இந்த மட்டத்தில் அமுக்கம் இருக்கி நிலைப்பண்பு சக்தி இபி இருக்கி, இந்த மட்டத்தில் அமுக்கம் இவ்வளவும் நிலைப்பண்பு சக்தி 0. அப்போ பையையும் வெட்டினா இபி நான் சின்னது வரும். பிள்ளையார் அப்போ இது இந்த டவுட் ஆருக்கு வரும்னு சொன்னால் இந்த கேள்வி கேட்குற ஆளுக்கு மட்டும்தான் வரும். சரியா? ஓகே. அது சமன் இந்த புள்ளியில் பேர்னியை பாவச்சோம்னு சொன்னால் இந்த புள்ளியில் அதாவது இந்த புள்ளியில் நம்ம பாவச்சோம்னு சொன்னால் இந்த புள்ளியில் நமக்கு அமுக்கம் வந்து வெளியில் திறந்து விட்டத்தால் நம்ம இந்த தலை அமுக்கம் வந்து பையாக இருக்க போகுது. வெளியில் திறந்து விட்டதால் அமுக்கம் வந்து நமக்கு பையாக இருக்க போகுது. ப்ளஸ் இது 0 சக்தி மட்டம்ங்கிறதால நமக்கு அது மூணாவது கூறு. இவ்விடத்தில் ஹாஃப் எந்த திரவம் வெளியேறுதோ அந்த திரவத்திற இயக்கப்பாட்டு சக்தி ஹாஃப் d1v வர்க்கம், ஹாஃப் d1v வர்க்கம் சக நிலைப்பண்பு சக்தி 0. இவ்வளவு தான் நாம் எழுதணும். இவ்வளவு நமக்கு தேவைப்பட போகிறது இந்த வரி மட்டும்தான். இந்த கேள்விக்கு இந்த வரியை மட்டும் எழுதினோம்னு சொன்னால் நமக்கு பை கேன்சல் ஆகிரும், பை கேன்சல் ஆகிரும். d1ஆல் பிரிக்க போகிறோம். சரி அப்படியா? அப்போ நாம் d1ஆல் பிரிக்க போகிறோம். d1ஆல் ஏன்னா கேள்வியில் எல்லாத்துலேயும் ஒரு கூறு சார்பாக தான் தந்திருக்காங்க. அப்போ d1ஆல் பிரித்தோம்னு சொன்னால் இந்த 2g இன்ட்டு இது d1. சரி அப்படியா? d1 2g இன்ட்டு அப்போ நம்ம காணணும் வியை காணணும். அப்போ வியை நாம் சிம்பிளாக காணலாம். வர்க்க மூலம் 2g இன்ட்டு நமக்கு d1 கேன்சல் ஆகிரும். h1 ப்ளஸ் d2 இங்குள் d1 இன்ட்டு h2. ஆகவே நமக்கு 5வது ஆன்சர் வருவார். இதில் மேலதிக விளக்கம் தேவையில்லாதாக்கள் டைரெக்டாக இதுக்கும் இடையில் பேர்னியை பாருங்க பிள்ளையார். அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நான் இந்த இவ்வளோத்தையும் ஏன் செய்யணும்னு பிள்ளையார் இந்த இடம் இந்த கேள்வியில் வழங்க வேண்டிய இடம் இது மட்டும்தான். ஒரே திரவம் தந்திருந்தால் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. d1 சமன் d2 ஆயிரும், h1 h2 கூட்டுப்பற்றும். இது வேறு திரவங்கிறதால விளங்கி படிக்கிற ஒரு ஆளுக்கு இந்த சந்தேகம் வரும். அதுக்கு தான் இதை நான் வழங்கப்படுத்தினேன். ஆகவே அல்லது நாம் நிலைப்பண்பு சக்தியை கூட்டுறோண்டா இந்த இடத்துலேருந்து இதுவரைக்கும் d1க்கு கூட்டி போட்டு இதுலேருந்து இதுவரைக்கும் d2க்கு கூட்டினாலும் இதே கோவை வரும். ஆகவே சிம்பிளாக விளங்கிடுங்க பிள்ளையால், நல்லா விளங்கிடுங்க பிள்ளையால். இயக்கப்பாட்டு சக்தி மாறாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அமுக்கப்பாட்டு சக்தியையும் நிலைப்பண்பு சக்தியையும் கூட்டின வார கோவை ஒரு மாறா பிரமாணமாக இருக்கும். இதை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. 2013 48ஆம் கேள்வி. பாருங்கள் பிள்ளையால், ஒரு மேசையின் கரடான கிடைப்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு பெட்டி பருமன் எஃப்ஐ உடைய ஒரு மாறும் கிடை விசையினால் இழுக்கப்படுகிறது. எஃப்பில் தரப்பட்டுள்ள ஒரு பெருமானத்திற்கு பரப்பினால் பெட்டி மீது உயர்த்தப்படும் விளையுள் விசை ஆறானது உருவில் காணப்படுகின்றவாறு கிடைத்திசையுடன் கோணம் தீட்டாவை ஆக்குகிறது. எஃப்புடன் தீட்டாவின் மாறலை மிக சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறது ஆரன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பிள்ளையால், இப்போ இதில் இந்த பெட்டியை இந்த மேசைக்கு மேலே வச்சுருக்காங்க. பிள்ளையால் பெட்டியை மேசைக்கு மேலே வச்சிருக்காங்க. இதில் எஃப்ங்கிற விசையால் இழுத்தாங்கன்னு சொன்னால் உராய் விசை எஃப்ஆர் இங்கே இருப்பார். உராய் விசை எஃப்ஆர் இங்கே இருப்பார். நிறை இப்படி தாக்குவார். செவன் மரதாக்கம் இப்படி இருப்பார். செவன் மரதாக்கம் என்னென்று போகிறேன் நான், எனக்கு 6 இருக்கிறதுனால என்றையும் எஃப்ஆரையும் விளையுள் கூறும் இந்த இவைய 2 வரையும் திருப்திப்படுத்தலா போல். இப்போ இந்த இழுத்துடனே பிள்ளையால் விளையுள் அந்த செவன் மரதாக்கம் உருவாகிற இடம் தானே பிள்ளையால். செவன் மரதாக்கம் உருவாகிற இடம் வந்து மாறும்.
அந்த விளைவில் விசையை வழங்குற அளவுக்கு மாறும். அதாவது மூணும் ஒரு புள்ளியில் சந்திக்கிற மாதிரி தான் இந்த விசையும் இந்த நிறையும் சந்திக்கிற மாதிரி தான் இந்த மரதாக்கம் போகும். இது விளைவில் மரதாக்கம். அப்போ செவன் மரதாக்கம் இவ்விடத்துல ஏந்திக்கும் பைஜா பிள்ளையார். நான் தொடுகையால் ஒரு கட்டத்தில் நாம் இழுக்கக்கூட இவர் இஞ்சால இந்த செவன் மரதாக்கம் இவ்விடத்தில் இருந்தவர் இஞ்சால வந்து இந்த புள்ளிக்கு வரக்கூட தான் இவர் கவுண்டு விழுகிறார். அதான் நம்ம 2006ஆம் ஆண்டு எம்சிக்கு ஒண்டிக்கு ஒரு கோலத்தை மேலுக்கு இழுக்கிறது. நீங்கள் கேட்கப்படா அது என்ன நீங்கள் செவன் மரதாக்கத்தை நீங்கள் இவ்விடத்தை போட்டிக்கிற செவன் மரதாக்கம் இவ்விடத்தானே வரணும். அடையாப்பா இந்த எஃப் வந்து தாக்காட்டித்தான் இந்த செவன் மரதாக்கம் இவ்விடத்தை இருக்கும். எஃப் வந்து தாக்கக்கூட இவர் வந்து இஞ்சால வருவார். இல்லாட்டி திருப்பம் உருவாகி கவலை பார்க்கும். சரியா பிள்ளையால்? இப்போ இவ்விடத்தான் செவன் மரதாக்கம் எண்ணிருக்கு. இப்போ நிறைய மாற்றலா பிரயோக விசையை மாற்றலா உராய்வு கீழான் இருக்கும். ஆகவே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியால் இந்த எண். இப்போ என்ன கேள்வி சொன்னா பிள்ளையால், இந்த கேள்வி வந்து டீட்டாவின் மாறலை கேட்டிக்காங்க. இப்போ நாம் சொல்லுவோம் பிள்ளையால், இந்த இழுவிசை இல்லாட்டி இந்த உராய்வு விசை இல்லை, ஆர் வந்து நிலைக்குத்தாக இருந்திருக்கும். இந்த இழுவிசை இல்லாட்டி இந்த உராய்வு விசை இல்லை, ஆர் வந்து நிலைக்குத்தாக இருந்திருக்கும். ஆகவே நமக்கு இங்கே என்ன விரப்பம் சொன்னா பிள்ளையால், எஃப் 0 டீட்டா 90 இருந்திருக்கும். அப்போ எஃப் 0 டீட்டா 90 இருந்திருக்கும். அப்போ நமக்கு கேன்சலாக போனால் மூணாவது விடை மட்டும் வராது. நாம் இழுத்துக்கு போக்குள்ள நமக்கு என்ன நடக்க மாட்டேங்கிறா பிள்ளையால், இந்த செவ்வன் மரதாக்கத்துக்கும் விளைவுள் மரதாக்கத்துக்கும் இடைப்பட்டது தான் இந்த ஆர். ஆகவே தான் டீட்டாவை பார்த்த மனுஷனா பிள்ளையால், தான் டீட்டாவை பார்த்தோம்னா இந்த செவன் மரதாக்கம் எண்ணிங் தானே பிள்ளையால், செவன் மரதாக்கம் எண்ணிங் கீழ் எஃப்ஆர், இந்த எண் வந்து மாற மாட்டா. நிலைக்குத்தாக எந்த விஷயம் இல்லைங்கிறதால இந்த எண் வந்து பொருள் நிறை எம்ஜிக்கு சமனாக இருக்க போகுது. ஆகவே இந்த உராய் விசையை வச்சு தான் இந்த டீட்டா வந்து மாறப்போகுது. உராய் விசையை வச்சு உராய்வு விசையின் மாறல் நமக்கு தெரியும் பிள்ளையால், இப்படி வர போகிறாங்க. உராய்வு விசை இழுவிசையோட உராய்வு விசை வந்து எஃப்ஆர். இழுவிசையோட உராய்வு விசை வந்து இப்படியான ஒரு மாறலை காட்டும். இழுவிசையோட உராய்வு விசை இங்கே நமக்கு என்ன வரப்போன்னு சொன்னா பிள்ளையால், இதில் தலைகீழ் வரப்போகுது. அப்போ இங்கே கூடக்கொலை கூடினா இங்கே கூடக்கொலை குறைவார். அப்போ எஃப் கூடினா எஃப்ஆர் கூடும், எஃப்ஆர் கூடினா பிரிபடுறது கூடினா இந்த தாண்டிட்டால பெருமானம் வந்து குறையும். அப்படியால் அப்போ நம்ம இழுக்கக்கொலை நம்ம இந்த இழுவிசை அதிகரிக்க உராய் விசை அதிகரிக்கக்கொள்ள 90 இருந்த இந்த டீட்டாவானது இப்படியே 0 நோக்கி நகரும். இங்கே டீட்டா அளக்கப்படுறது பாருங்கள் பிள்ளையால், நிலைக்குத்தோட டீட்டா அளக்கப்பட்டால் 0 வந்திருக்கும். அப்போ கிடையோட அளக்கப்படுறதால உராய் விசை 0 ஆகிக்கொள்ள டீட்டா 90 இருந்து இழுவிசை 0 ஆகிக்கொள்ள டீட்டா 90 இருந்து இழுவிசை அதிகரிக்க எஃப்ஆர் அதிகரிக்க டீட்டாவின் பெருமானம் குறையும். அப்போ டீட்டாவின் பெருமானம் குறையிறதுனால இந்த மாறலிக்கு தானே பிள்ளையால் போய் உச்சிக்கு வந்து புறவு குறைஞ்சது. அப்போ நமக்கு தலைகீழாக்கக்கூட குறைஞ்சி இழிவடைஞ்சி புறவு ஏறி மாறாமல் போகும் இல்லையா பிள்ளையால், மாறாமல் போகும். அப்போ சாத்தியமான வரைவு 1, 2 மட்டும்தான். ஆனால் ஏன் மூலாவது வரைவு வரலைன்னு சொன்னால் இதில் 2 காரணம் இருக்கு. மூலாவது இது பிரிபடுறதுனால வார காரணம், பெருக்குப்படுறன்னு சொன்னால் வேறு விஷயம், நேர்வேசாமன் போட்டுடலாம். இங்கே பிரிபடுறதுனால வாரது வளைகுடங்கிற காரணம். 2வது இது தாண்ட ஃபங்க்ஷன். அப்போ தாண்ட ஃபங்க்ஷனுங்கிறதுனால நாம் இந்த நேர்கோட்டை எதிர்பார்க்கலாது. ஆகவே இந்த 2 காரணங்களுக்காக நமக்கு நேர்கோடாக வராமல் நமக்கு வளைகோடாக வருது. அப்போ ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். அப்போ நீங்கள் கேப்பேன் புறவு ஏன் மாறாமல் போகுதுன்னு சொன்னால், இங்கால எஃப் மாற எஃப்ஆர் மாறாட்டி எஃப்ஆர் மாறலை என்னும் மாறாட்டி வரைப்பு வந்து மாறாமல் தானே புள்ளியால் போகும் இல்லையா, இதுக்கு பிறகு மாறாமல் தானே போகும் இங்கால. ஆகவே இந்த இழிவு புள்ளி தான் இந்த உச்ச புள்ளி. அப்போ 2வது ஆன்சர் புள்ளியால் வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. 2013 50 கேள்வி புள்ளியால் பாருங்க. உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு 2m உடைய ஒரு பொருள் A ஒரு ஒப்பமான கிடைப்பரப்பு மீது வைக்கப்பட்டிருக்கும். அதேவேளை திணிவு m உடைய ஒரு சிறிய குற்றி B அப்பொருளின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது. ஓய்விலிருந்து தொடங்கி குற்றி B ஆனது Aயின் ஒப்பமான பரப்பு வழியே
கீழ் நோக்கி வளர்க்குகிறது. குற்றி பி ஆனது ஏயிலிருந்து வெளியேறும் கணத்தில் ஏயின் கதையை கேட்டிருக்காங்க பிள்ளையால். இது ஒரு வளைஞ்ச முகம். இவரை இப்படி உச்சியில் வைக்காங்க பிள்ளையால். இவரை உச்சியில் வைக்காங்க. இவரை திணிவு எம், இவரை திணிவு 2m. இதில் இதுக்கும் ஒப்பமானதுங்கிறதால உராய்வில் சக்தி விரயம் இல்லை. இது ரெண்டும் ஒப்பமானதுங்கிறதால நமக்கு சிம்பிளாக விளங்கும் பிள்ளையால். இதில் இவர மறுதாக்கம் ஆர். இந்த இயக்கத்தை நடத்தினார்கள் ஆறுண்டா இந்த ஆறும் தான் இந்த இயக்கத்தை நடத்தினேன். சரியா பிள்ளையார்? தொகுதிக்கு எடுக்கக்குள்ள இந்த 2 ஆறும் கேன்சல் ஆகிரும். ஆகவே சமப்படுத்தப்படாத விசைகள்ங்கிற ஒன்று இல்லை. இந்த கட்டத்துக்கு விரக்கொள்ள பிள்ளையால் இவ்விடத்தில் வெளியேறும் கணத்தில் விரக்கொள்ள தான் நமக்கு சிம்பிளாக விளங்கும். என்ன பிள்ளையால் தொகுதிக்கு எடுக்கக்குள்ள இவர எம், இவர 2m. அப்போ கேட்டது இவர வேகம் VA. அப்போ இவர வேகம் V என்றா இவர வேகம் 2V. இந்த கட்டத்தில் எல்லாம் அதை பாவிக்கலாம் பிள்ளையார். இந்த கட்டத்தில் எல்லாம் பாவிக்கலாம் வேண்டா. இங்காலையும் இயங்கலே. நான் ஒரு ஆள் ஆன்சரை பார்த்தேன். அந்த ஆள் இங்கால வியும் இங்கால 2வியும் போட்டிக்கு எப்படி பிள்ளையார் நிலத்தை உடச்சி கொண்டு 2வியில் போகிறேன் உடைட்டா. அப்போ அது அந்த கேள்வி வெளியேறும் கணத்தில் கேட்டேன் நினைச்சேன் பிள்ளையார். வெளியேறும் கணத்தில் இப்போ எல்லா கட்டத்திலையும் அதை திருப்திப்படுத்தி கொண்டு வருவார். ஆனால் அந்த கட்டத்தில் மறுதாக்கம் ஈக்கல பிள்ளையார். அந்த இந்த மறுதாக்கத்தில் கூறு இப்போ நமக்கு தொகுதிங்கிறது இந்த ஆப்பும் இந்த குத்தியும் தான் தொகுதி. இப்போ இந்த செவ்வன் மறுதாக்கம் எண் இருக்கும்போது நமக்கு அதை பாவிச்சிக்கிறாது. என்ன சொன்னால் இந்த செவ்வன் மறுதாக்கம் எண்ணுக்கு சோடியா இங்கே ஒத்தருமில்லை கேன்சல் பண்ணுறதுக்கு. ஆகவே இந்த வெளியேறும் கணத்தில் நமக்கு உந்த காப்பத்தை ஈஸியாக பாவிச்சிக்கலாம். என்னென்னு சொன்னால் இந்த எண்ணுக்கு இந்த 2வியும் இந்த வியும் செங்குத்தாக இருக்கு. ஆகவே நாம் குழம்ப தேவையில்லை. அப்போ வெளியேறும் ஆனால் இந்த கட்டத்தில் நாம் பாவிக்கக்குள்ள இந்த என்ற ஆதிக்கம் இருக்குமா இல்லையா பிள்ளையார்? இந்த திசையில் வியும் இந்த திசையில் 2வியும் பாவிச்சா 2வியில் கீழுக்கு போகுமா பிள்ளையார்? 2வியில் கீழுக்கு போகாது. ஆகவே கூறுகள் எடுக்க வேண்டி வரும். கூறுகள் செங்குத்தான கூறுகள். ஆகவே இந்த எண் இருக்கக்குள்ள நமக்கு இங்கால 2வியும் இங்கால வியும் பாவிக்கலாம். ஒரு ஆய்வும் இல்லை, ஒன்றும் இல்லை, சுமூத்தான இயக்கம் நடக்கும். ஆகவே ஆரம்பத்தில் இவர் H உயரத்தில் இருந்தார். இந்த கேள்வி சிம்பிளாக வரும் பிள்ளையார். ஆரம்பத்தில் H உயரத்தில் இருந்தார். இப்போ நமக்கு சக்தி காப்ப கடும் சிம்பிளாக ஒரே வரையில் எழுதலாம். எம்முக்கு GH, MGH. ஆரம்ப மொத்த சக்தி வந்து MGH. இறுதி மொத்த சக்தி ஆரம்பிச்சு சொன்னால் இவர் இயக்க சக்தியும். அப்போ 12 2m into v வர்க்கம் ப்ளஸ் 12 m into 2v வர்க்கம். இப்போ ஏன் வியும் 2வியும் போட்டேன்னு சொன்னால் நமக்கு ஆரம்பத்தில் உந்தம் 0. உங்களுக்கு அதையும் மொழி காட்டணுமே. ஆரம்ப மொத்த மொத்த உந்தம் சமன் இறுதி மொத்த உந்தம். அப்போ ஆரம்ப மொத்த உந்தம் 0, இறுதி மொத்த உந்தம் இவருக்கு V என்றா இவருக்கு 2V வரும். ஏன்னா ஆரம்பத்தில் 0ங்கிறதுனால இவ 2 வர உந்தமும் எதிரெதிர் திசையில் வரும். அப்போ M into V தான் உந்தமங்கிறதுனால என்ன நடக்க முடிச்சுன்னா பிள்ளையால் விகிதங்கள் மாறி வரும். திணிவு கூடினாலுக்கு வேகம் குறைய வரும், திணிவு குறைஞ்சாலுக்கு வேகம் கூட வரும். அப்போ V into 2mம் M into 2Vயையும் கூட்டினா 0 ஆயிரம் இல்லை பிள்ளையால் எதிர் திசையில் வரக்கூட. அப்போ 2m into V minus M into 2V அது சமன் 0. இதுக்கு ஏற்றாப்பலாம் இல்லை. நான் V1 போட்டு கண்டிக்கணும். இதை ஒரு ஆளை V1 போட்டு ஒரு ஆளை V2 போட்டு கண்டிக்கணும். இதைத்தான் நான் டிரெக்டாக எழுதிக்கேன். சரியா பிள்ளையார்? அப்போ இதில் MGH சமன் எல்லாம் கேபிட்டல் M தான். MGH சமன் half 2m into V வர்க்கம் ப்ளஸ் half m into 2V வர்க்கம். அப்போ நாம் இதை சுருக்கணும்னு சொன்னால் இதை மனசால் சுருக்கலாம் பிள்ளையார். நமக்கு சுருக்கணும்னு சொன்னால் MM எல்லாம் கேன்சல் ஆகிரும், MM எல்லாம் கேன்சல் ஆகிரும். இங்கே 4V வர்க்கம், இங்கே 2V வர்க்கம் நமக்கு இங்கே இடத்துல சுருக்கலாம். அப்போ 4 2 6 2 3. அப்போ 3. அப்போ V சமன் என்ன வர வேண்டியதுனா பிள்ளையார்? V சமன் √GH இங்கே 3. கேட்டது ஆப்பின் வகை தானே பிள்ளையார்? அப்போ ஒரே வரியில் நாம் அதை எழுதலாம். V சமன் GH இங்கே 3. 4வது ஆன்சர். இது அப்படியா? இது சிம்பிள். இது விளங்கினால் சிம்பிளாக ஒரே வரியில் விஷயத்தை முடிச்சுட்டு போய்த்து. அப்போ நமக்கு கூட யோசிக்குது. இப்போ நான் கேள்வியில் கதைக்கிறது நிறைய காய்க்க நின்றதுக்கு என்ன ஒரு MCக்கும் நிறைய காய்க்கிறதுக்குன்னா கன்செப்டை விளங்குறதுக்கு நிறைய காய்ப்போம், விடையை தட்டி விடுவோம். சரி அப்படியா? அப்போ இவ்வளோத்தையும் விளங்கி எடுத்துக்கொள்ளும் அப்படியா?